வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. எல்லாம் வல்ல இறையருளையும் குரு அருளையும் வணங்கி இன்றைய நாள் நிகழ்ச்சிகளை தொடங்குகின்றோம். சான்றோர் பெருமக்களே, இன்றைய தினம் பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க ஆழியாரிலிருந்து நம்மோடு இணைப்பில் இணைந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் அருள்நிதி முனைவர் கே பெருமாள் ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்கின்றோம். நிகழ்ச்சிக்கு செல்வதற்கு முன்பு ஐயா அவர்களை பற்றிய குறிப்புகளை அன்பர்களிடம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் முதுநிலை பேராசிரியர் முனைவர் அருள்நிதி கே பெருமாள் ஐயா அவர்கள் கடந்த 45 வருடங்களுக்கு மேலாக உலக சமுதாய சேவா சங்கத்தோடு தம்மை இணைத்துக் கொண்டு தொண்டாற்றிக் கொண்டு வருகின்றார்கள். கோவை பெரியநாயக்கன் பாளையம் ராமகிருஷ்ணா மிஷன் வித்யாலயா கல்லூரியில் முதல்வராக பணிபுரிந்த ஐயா அவர்கள் பணி ஓய்விற்கு பிறகு ஆழியாரிலேயே தங்கி உலக சமுதாய சேவா சங்கத்தின் மிஷன் கல்வி பிரிவின் இயக்குனராக மிக சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். அருட்தந்தை அருளிய மனவளக்கலையை பள்ளி கல்லூரிகளுக்கு எடுத்துச் சென்று அருட்தொண்டாட்டி வருபவர்களில் மிக முக்கியமானவர் ஆவார். ஐயா அவர்கள் பல்வேறு பல்கலைக்கழகத்தோடு WCSC விஷன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்து மனவளக்கலை ஆன்மீக கல்வியை கல்லூரிகளுக்கு கொண்டு சேர்த்த பெருமைக்கு உரியவர்கள். மேலும் ஐயா அவர்கள் ஆய்வு நெறியாளராக சிறப்பாக சேவை செய்து வருகின்றார்கள். பல PhD MPhil மாணவர்களை உருவாக்கி கொண்டும் வருகின்றார்கள். பல்வேறு வெளிநாடுகளுக்கும் சென்று குரு சேவை புரிந்து வருகின்றார்கள். இத்தகைய சிறப்புகளை உடைய நம் ஐயா அவர்களை பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை என்ற தலைப்பில் சிந்தனை உரை வழங்க வாழ்க வளமுடன் என வாழ்த்தியும் வணங்கியும் அன்போடு வரவேற்கின்றோம். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. மதிப்பிற்கும் அன்பிற்கும் உரிய மனவளக்கலை பேராசிரியர் பெருமக்களே, மனவளக்கலை சார்ந்த அன்பர்களே, சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனக்கு பணிவான காலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல் இது ஒன்று தொடர் நிகழ்ச்சிகளை நடத்தி மக்கள் மத்தியிலே ஆன்மீகத்தை நல்ல முறையில் கொண்டு செல்லக்கூடிய IT துறைக்கு எனது வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நிறைய சிந்தனைகளை, நமது வாழ்க்கையை ஒட்டி சிந்தனைகளை கொடுத்திருக்கிறார்கள். அதில் எல்லோரும் அடிக்கடி பேசக்கூடிய இந்த உயிரின் நிலை, பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இறந்த பின்னாடி எப்படி இருக்கும் என்பது எல்லாருக்குள்ளும் ஒரு பெரிய கேள்வியாக இருக்கிறது. அந்த கேள்விக்கு ஒரு எளிமையான, ஆழமான, ஒரு உண்மையான ஒரு பதிலை அருட்தந்தை சொல்லி இருக்கிறார்கள். அதை பற்றித்தான் நாம் இந்த வகுப்புல பார்க்க இருக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எனது அன்பான வரவேற்பை சொல்லி இந்த நிகழ்ச்சியை தொடங்குவோம். பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை. உயிர் என்பது என்ன? அது எங்கிருந்து வந்தது? அது எங்கே செல்ல போகிறது? ஒரு மனிதன் பிறக்கும் போதும் இறக்கும் போதும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன? இறந்த பிறகு அந்த உயிரின் நிலை எப்படியெல்லாம் மாற்றம் அடைகிறது? ஏன்னா இதை பத்தி நம்ம நிறைய கதைகள் வைத்திருக்கிறோம், கற்பனைகள் வைத்திருக்கிறோம். அதை ஒட்டித்தான் பல மதங்களும் கலாச்சாரமும் அதை ஒட்டித்தான் அமைந்திருக்கிறது. ஆனால் அதனுடைய உண்மையை தெரிந்து கொள்ளுகின்ற போது நாம் இன்னும் வாழ்கின்ற வாழ்க்கையை சரியாக வாழலாம். இறந்த பின்னாடி என்ன ஆகுது, எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. ஆனால் வாழ்கின்ற போது ஒரு மனிதன் ஒரு முழுமையாக வாழ வேண்டும். அப்ப அந்த உயிரை பற்றி தெரிந்திருந்தால்தான் வாழ்கின்ற வாழ்க்கையை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ள முடியும். ஆகவே அந்த சிந்தனையை மகரிஷினுடைய வழியிலே நின்று நாம் ஒரு சிந்தித்து பார்ப்போம். வாழ்க வளமுடன். மனிதன் சிந்தனையில் ஓரளவு உயர் பெற்ற பிறகு எழுந்த வினாக்கள் பல. அவற்றில் குறிப்பிடத்தக்க மதிப்புள்ள வினா, பிறப்பிற்கு முன்னும் இறப்பிற்கு பின்னும் உயிரின் நிலை என்ன? எல்லோருக்குள்ளும் இந்த சிந்தனை இருந்து கொண்டிருக்கிறது. அவரவர்களுக்கு ஏற்பட்ட வகையிலே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள்.
ஆனால் சரியான முடிவு கண்டவர்கள் மிகவும் குறைவார். இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் காலத்திலே இன்ப துன்பங்களை தீர்த்துக் கொண்டிருக்கும் இந்த நிலையில உயிர் நிலை பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, இறந்த பின்னாடி எப்படி இருக்குது, அது ஒரு ஒரு கற்பனை, ஒரு பாவனை, பலருடைய அனுபவங்களை வைத்து சொல்கிறோம். ஆனா இப்போ வாழ்கின்ற காலத்தில் எப்படி இருக்குது, நம்மளுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. ஆனா இந்த வாழ்கின்ற காலத்தை விட்டு விட்டு நம்ம முன்னாடி பின்னாடி பார்க்கிறோம். அது தேவைதான், அதையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கை சிறக்க வேண்டும். அப்ப இந்த வினாவிற்கு பதில் கிடைத்த பின்னர் தான் உயிரின் நிலை முன் பின் இவற்றை தேடலாம். இப்போ உயிரின் நிலை இப்ப எப்படி இருக்கு, நமக்குள்ள எப்படி இருக்குது என்பதை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். வாழும் போது உயிரின் நிலை, மெய் உணர்வாளர்கள் அறிய வேண்டியது உயிரை பற்றி. இதுவரை உயிரை பற்றி எத்தனையோ கற்பனை கதைகள் வந்துள்ளதை தவிர உண்மை விளக்கம் இல்லை. வேதங்களிலும் உபநிஷத்துக்களிலும் உயிரை பற்றி விளக்கம் வாழும்போது உயிரின் நிலை என்ன என்பது பற்றி அதிகமாக இல்லை. விஞ்ஞானத்தாலும் இதுவரை உயிரை உணர்ந்து கொள்ள முடியவில்லை. கருவிகளை வைத்துக் கொண்டு உயிரை அறிய முயற்சித்தும் இதுவரை யாரும் அது வெற்றி பெறவில்லை. ஏன்னா நம்ம அதை டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. இப்ப இன்னைக்கு மருத்துவர்கள் நம்ம உடம்புல ஒவ்வொரு பாகத்தையும் வெட்டி பார்க்கறாங்க. இதயம், நுரையீரல், கல்லீரல், மண்ணீரல், குடல் பகுதி எல்லாத்தையும், எலும்பு, தசை எல்லாம் பார்க்கறாங்க. அதை பார்த்து அவருக்குள்ளே அவர்கள் ஆராய்ச்சி செய்து அது தேவையுள்ளது, தேவையில்லாது, நோய் உள்ளது என்றெல்லாம் ஆராய்ச்சி செய்து சரி செய்கிறார்கள். ஆனால் இந்த உயிர் என்பதை எந்த கருவி வைத்தும் பார்க்க முடியாது. அவ்வளவு அது மென்மையானது, அவ்வளவு நுணுக்கமானது, அதை பார்க்க முடியாது. ஆகவே அதில் நிறைய கற்பனைகளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதைத்தான் அருட்தந்தை வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் அவருக்கே உரிய பாணியில் எளிய முறையில் விளக்குகிறார்கள். வேதாந்திகளாலும் விளக்க முடியவில்லை. பொதுவா வேதாந்திகள், சித்தாந்திகள் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த வேதாந்திகள் ஒரு ஒரு எப்படி ஒரு விஞ்ஞான ரீதியாக ஒன்றை அணுகுகிறோம், அது போன்று அந்த ஒன்றை அணுகக்கூடியவர்கள். மருத்துவ விஞ்ஞானத்தால் கருவிகளால் உடலை ஆய்ந்தும் காண முடியவில்லை என்றால் உயிர் என்பது உண்மையில் உண்டா? ஒரு மைக்ரோஸ்கோப் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்து இதுதான் உயிர் என்று சொல்ல முடியாது. சரி, அப்ப உயிர் இல்லை என்று சொல்ல முடியுமா? அதுவும் சொல்ல முடியாது. இப்ப யார் தெரிந்து கொண்டார்கள் என்றால் உயிரின் மீது மனம் வைத்து கூர்ந்த நினைவை ஒடுக்கி ஆற்றும் யோகத்தின் மூலமாக, அகத்தவத்தின் மூலமாகத்தான் முன்னோர்கள் பல தெரிந்து கொண்டார்கள். அப்போ நீங்க ஒரு கருவிகளை வைத்துக் கொண்டு உயிரை பற்றி தெரிந்து கொள்ள முடியாது. ஆழமாக தியானம் செய்ய தெரிந்தவர்கள் அந்த தியானத்தின் ஆழத்திற்கு செல்கின்ற போதுதான் அந்த உயிரின் அசைவை, உயிரை பற்றிய உண்மையை உணர்ந்து கொள்ள முடியும். அப்ப விஞ்ஞானத்தை வைத்துக் கொண்டு, கருவிகளை வைத்துக் கொண்டு நாம் அதை தேடிக்கொண்டிருந்தால் கிடைக்காது. ஏன்னா எந்த கருவிகளுக்கும் அது அந்த உயிர் துகள்கள் சிக்காது. அகத்தவத்தின் மூலமாக அறிவும் மனமும் உயிரை அடித்தளமாக நிலைக்கலனாக பற்றி விரிந்தும் சுருங்கியும் இயங்கும் உண்மை அறிந்து கொண்டிருப்பதனாலே அந்த அனுபவ அறிவை கொண்டுதான் உயிரை உணர முடியும். ஆழமாக தவம் செய்கின்ற போது மனம் ஒடுங்குகிறது. மனம் ஒடுங்கி ஒடுங்கி அந்த உயிருக்குள்ளே அடங்குகிறது. அந்த நிலையில் தான் நாம் உயிரை உணர முடியும். அந்த உயிரைத்தான் ஆக்னி தவத்தில் அழுத்தம் என்ற உணர்வாக. உயிருக்கு யோகிகள் குண்டலினி சக்தி என்று சொல்றார்கள். குண்டம் என்று சொன்னால் நெருப்பு, அழி என்று சொல்கின்ற போது அந்த ஒரு ஆண் பெண் தன்மையற்ற ஒரு ஆற்றல். இப்ப நமது உடம்புக்குள்ளாக இந்த வெப்பத்தை காக்கக்கூடிய ஒரு ஆண் பெண் தன்மையற்ற பொதுவான ஒரு ஆற்றல், அதுதான் குண்டலினி சக்தி என்று சொல்கின்றோம். அது ஒரு உயிர் சக்தி. குண்டலி யோகத்தின் மூலம் உயிர் உணர்கொள்ளலாம். அதைத்தான் மகரிஷி அவர்கள் நமக்கு எளிய முறை குண்டலி யோகம் என்று சொல்லி அந்த குண்டலினி சக்தியை எப்படி புரு மையத்தில் நிறுத்தி அழுத்தமாக உணர்வது, துரியத்தில் எப்படி நிறுத்தி பார்ப்பது, உடலுக்குள்ளாக 7 மையங்களில் அதை நிறுத்தி எப்படி பார்ப்பது என்று நமக்கு மகரிஷி அவர்கள் அற்புதமாக உணர்த்தி இருக்கிறார்கள். எல்லோரும் இந்த பாக்கியத்தை பெறுவதில்லை. இந்த எளிய முறை குண்டலினி யோக பயிற்சி பெற்றவர்கள் சுலபமாக அந்த உயிர் என்பதை அந்தந்த இடத்திலே உணர்வாக பெற்று அதை அனுபவிக்கிறார்கள். இப்ப வேதாந்திகளால், விஞ்ஞானிகளால் உயிரை உணர இயலவில்லை என்றாலும் இதை உணர்ந்தவர்கள் சித்தாந்திகள். இங்கதான் பார்க்கணும். சித்தர்கள், சித்தம் என்றால் உயிர். சித்தத்தை அந்தமாக கொண்டு சத்து, சித்து, அனந்தம் என்று மனிதன் நிலை 3ஆக பிரித்தார்கள். ஆதி நிலையை சத் என்றும் மெய்ப்பொருள் என்றும், அந்த சுத்த வெளி, வெட்ட வெளி, பிரம்மம் என்று சொல்கிறோமே, அதை சத் என்றும் மெய்ப்பொருள் என்றும், அதிலிருந்து பின்னமாகிய உயிர்நிலையை சித் என்றும், அதிலிருந்து தோன்றி பின்னர் வரக்கூடிய
அந்த உயிரில் இயங்கக்கூடிய புலன்கள் மூலமாக எழும் மனதால் உணரத்தக்க மலர்ச்சிகளை அனந்தம் என்றும், மூன்றையும் ஒன்று கூட்டி ஒரே வார்த்தையாக சச்சிதானந்தம் என்று கூறினார். சத்து, சித்து, அனந்தம். சத்து என்று சொல்லக்கூடியது அந்த பிரம்மம், வெட்டவெளி, சுத்தவெளி, ஆதி அனாதி என்று சொல்லக்கூடிய நிலை. சித்து என்று சொல்வது அதிலிருந்து தோன்றிய அந்த இறைத்துகள் ஒன்று கூடிய விண், அந்த விண்கள் கூட்டம். அதுதான் அதை ஆகாசம் என்று சொல்கிறோம், மகாகாசம் என்று சொல்கின்றோம். அது அந்த உடம்புக்குள்ளாக இருக்கின்ற போது சித்தாகாசம் என்று சொல்கிறோம். அதை சித் என்ற நிலையில். இப்படி அந்த உயிர் உடம்புக்குள்ளே இருப்பதால் இந்த புலன்கள் மூலமாக பல்வேறு அனுபவங்களை பெறுகின்றோம். அந்த அனுபவங்கள் பெறுவது எல்லாம் அனந்தம். நிறைய அனுபவங்களை பெறுகிறோம், மனதால் உணர்ந்து அனுபவிக்கிறோம். அதையெல்லாம் அனந்தம் என்று சொல்றோம். இந்த மூன்றையும் ஒன்று சேர்த்து சச்சிதானந்தம் என்று சொன்னார்கள். உயிர் என்பது மிக மிக நுண்ணிய துகள். அந்த துகள் அதை விண்கள் என்று சொல்லலாம். அந்த விண்களின் கூட்டம் அதை ஆகாசம் என்று சொல்றது. அதுதான் அந்த பௌதிக பிரிவுகளிலே பஞ்சபூதங்களில் முதல் பூதம். மேலும் அந்த விண்களின் கூட்டம் கூட 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 காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்றெல்லாம் மற்ற 4 பூதங்களும் வெளிப்படுகிறது. இப்ப எல்லாவற்றுக்கும் ஆரம்பமாக இருப்பது விண். அந்த விண்கள் தனித்த நிலையிலே ஆங்காங்கு நிரம்பி இருக்கின்ற போது அந்த பகுதியை நாம் ஆகாசம் என்று சொல்கின்றோம். இன்னும் கொஞ்சம் அதிகமாகின்ற போது அது காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று பல நிலைகளுக்கு வருகிறது. இறைவெளியின் பகுதி அது அந்த விண் என்பது அது பௌதிக பிரிவில் முதல் பிரிவு. இந்த உயிருக்கு மூலமான ஆதி நிலையை மெய்ப்பொருள். அப்ப அதற்கு முன்னர் பார்த்தோம்னா மகிரி சொல்லக்கூடிய நிலையில் வச்சு பார்க்கும்போது சுத்தவெளி, சுத்தவெளியில் இறைத்துகள் தோன்றி இறைத்துகள் ஒன்று கூடி விண்கள் உருவாகின்றன. அப்ப அந்த சுத்தவெளி அது மெய்ப்பொருள். அதைத்தான் தெய்வம் என்று சொல்கின்றோம். அப்ப நம்ம இங்க வருகின்ற போது இடையில இறைத்துகள் வருது, இறைத்துகளை தாண்டி ஒன்று கூடி அது விண் உருவாகிறது. விண்கள் ஒன்று கூடி பகுதியில் இருந்ததுதான் அது ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்லக்கூடிய மற்ற பௌதிக பிரிவுகள். இந்த பௌதிக பிரிவுகளைத்தான் நாம் காணும் உலகம் என்று சொல்றோம். அப்ப காணாத தெய்வத்திற்கும் காணும் உலகத்திற்கும் இடையே நடுநாயகமாக விளங்கிக் கொண்டிருப்பது அந்த விண் என்னும் உயிர். அந்த உயிரை உணர்ந்தால் ஒழிய உயிரின் படர்க்க நிலையான மனதை உணர முடியாது. மனம் என்பது என்ன? உயிரின் படர்க்க நிலைதானே. உடல் முழுவதும் உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த ஓடுகின்ற உயிர் அது புலன்கள் மூலமாக, மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்லக்கூடிய புலன்கள் மூலமாக உணர்வுகளாக வருகிறது. அது மூளையின் வழியாக எண்ணமாக வருகிறது. ஆக இந்த ஜீவகாந்தம் உயிரில் வெளிப்படக்கூடிய ஆற்றல் புலன்கள் மூலமாக மூளை வழியாக வெளிப்படுகின்ற போது அந்த ஆற்றல் வெளிப்பாட்டைத்தான் பொதுவாக மனம் என்று சொல்வது. அப்ப உயிரை உணர்ந்தால் ஒழிய உயிரின் படர்க்க நிலையான மனதை உணர, மனதை உணர்ந்தால் அல்லாது அதனுடைய அடித்தளமாக உள்ள பிரம்மத்தை இறைநிலை உணர முடியாது. பாருங்க எவ்வளவு நுணுக்கமான நிலைக்கு வருகிறோம். மனதை உணரணும், உயிரை உணரணும். அப்போ இது ஒரு மனம் அடங்கிய நிலைக்கு வரணும். விஞ்ஞான கருவிகளை கொண்டு மனதையோ உயிரையோ மெய்ப்பொருளையோ உணர்ந்து கொள்ள வழியே இல்லை. ஏன்னா எந்த கருவியை வைத்துக் கொண்டோ நீங்க உயிரையோ மனதையோ மெய்ப்பொருளையோ உணர முடியாது. இம்மூன்று பொருட்களும் மறைபொருட்கள் என்று சொல்கிறோம். இந்த மறைபொருட்களை விளங்கிக் கொள்வதற்கு, உணர்ந்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு ஆற்றலை அறிவிட்டு சிறப்பு நிலைக்குத்தான் 6வது அறிவு என்று சொல்கிறோம். ஆமாம், இதுதான் அந்த உயிர், அந்த மனம், இவை புலன்களால் உணர முடியாது. ஆகவே இதை மறைபொருள் என்று சொல்கிறோம். அப்ப இது உணரக்கூடிய நிலை 6வது அறிவு என்று சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனா இந்த மறைபொருளை விளக்கக்கூடியதான் மறை என்று சொன்னால் வேதம், வேதங்கள் என்று கூட சொல்லலாம். எல்லா வேதங்களும் இந்த மறைபொருளை விளக்கக்கூடியதுதான். அந்த உயிர், மனம், தெய்வம் என்ற நிலையை விளக்கக்கூடிய ஒன்றுதான். இதை தெரிந்து கொள்ளக்கூடிய அந்த சிறப்பு நிலையைத்தான் 6வது அறிவு என்று சொல்கின்றோம். நமக்கு உயிர் இருக்கிறது. இந்நிலையில் உயிர் என்பது என்ன, அது எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை முதல் உணர்ந்து கொள்வோம். பஞ்சபூதம் என்று வடமொழியில் சொல்லப்படும் பிரிதிவி, அப்பு, தேயு, வாயு, ஆகாசம் என்ற இவையே தமிழில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, விண் என்று எனப்படும். பஞ்சபூதங்களின் கூட்டாக அமைந்த நிலைகள் தான் இந்த உடல், உயிர், கோள்கள், பிரபஞ்சம் முழுவதும். பஞ்சபூதம் அன்று வேறு எதுவும் இல்லை. அதனால்தான் வேதங்கள் கூட பஞ்சபூதங்களை விளக்கி வந்தார். எல்லா இடத்திலும் இந்த பஞ்சபூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடியவை எல்லா இடத்திலும் பல்வேறு வகையிலே குறிப்பிடப்படுகின்றன. இதுதான் முக்கியமான ஒன்று. மகாகாசம் என்பது பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்தது.
பேரியக்க மண்டலம் முழுவதும் ஆகாசம் என்ற துகள் நிறைந்து ஒவ்வொன்றும் தன்னைத்தானே சுற்றி கொண்டு அந்த இயக்க தொடரில் ஆற்றல் களமாக இருக்கிறது. அது பேரியக்க முழுவதும் இந்த விண்கள் நிரம்பிய கூட்டம் ஒரு ஆற்றல் களமாக விளங்கி கொண்டிருக்கிறது. அந்த விண்ணின் கூட்டுச் சேர்க்கை தான் மற்ற 4 பூதங்கள். விண்கள் கூட்டுச் சேரும் போது அது காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்லக்கூடிய மற்ற பௌதீக பிரிவுகள் அகண்டாகாரமாக இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் எங்கும் நீக்கமர நிறைந்த ஆகாசத்திற்கு மகாகாசம் என்று சொல்கின்றோம். ஆம், பேரியக்க மண்டலம் முழுவதும் அது நிரம்பி இருக்கிறது. அது கூட்டுச் சேர மற்ற பௌதீக பிரிவுகள் தோன்றுகின்றன. உயிரின் படர்க்க நிலைதான் மனம். சித்தம் என்றால் உயிர்த்துகள் மையத்திலே அமைந்துள்ள அறிவு. அந்த அறிவை குறிக்கக்கூடிய நிலை சித்தம். அந்த உயிரின் ஒவ்வொரு அந்த உயிர் மின் என்று சொல்கின்ற போது பார்த்தா அது கோடிக்கணக்கான இறைத்துகள் இருக்கின்றன. அது சுத்த வெளியிலும் தோன்றியது. அந்த சுத்த வெளி வற்றாயிருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் என்ற தன்மைகளை பெற்றது. இப்ப பேரறிவு அதற்குள்ளாக அது அடங்கி இருக்கிறது. அந்த அறிவு தான் இறைத்துகளாக வருகிறது. ஒவ்வொரு இறைத்துகளுக்குள்ளும் அந்த அறிவின் ஒரு பகுதி இருக்கிறது. அந்த இறைத்துகள் ஒன்று கூடி விண் வருகிறது. விண்ணுக்குள்ளேயும் அந்த அறிவு அடங்கி இருக்கிறது. அந்த விண்கள் சேர்ந்த தொகுப்பைத்தான் உயிர் என்று சொல்கிறோம். ஆக உயிரை இடமாக பெற்று இயக்க நிலையமாக பெற்று அதிலிருந்து புலன்கள் மூலமாக படர்க்க நிலை மனமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. சித் என்றாலே இயக்கம். மனதை உயிரிலே ஒடுக்கி அந்த உயிரை உணர்ந்தும் உயிருக்கு அப்பால் என்று உயிரை உணர்ந்தும் உயிரின் தன்மையை உணர்ந்தார்கள் அகத்தவ ஞானிகள். ஆம், தவத்தின் மூலமாக மனதை அமைதிப்படுத்தி அந்த அமைதியான நிலையிலே அந்த உயிரை பற்றி தெரிந்து கொள்ளார்கள். உயிர் துகள்கள் சேர்ந்ததுதான் பஞ்சபூதங்கள் என்பதை, விண்கள் சேர்ந்ததுதான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று சொல்கிறோம். அதுதான் பிரபஞ்சம் என்று சொல்கிறோம். இந்த இயக்க நீதி எல்லாம் உணர்ந்தார்கள். புதிதாக அறியக்கூடிய அறிவை புத்தியாக வைத்து அந்த புத்தியினாலே செய்வதெல்லாம் பதிவாக இருக்கும் நிலையை சித்தம் என்று சொன்னார்கள். ஆம், அந்த மனிதன் இவ்வாறு அறிந்து கொள்ளக்கூடிய அந்த அறிவு, அந்த புத்தி, அது பொதுவாக சித்தம் என்று சொன்னார்கள். நம் உடலில் இப்போது கோடான கோடி உயிர்த்துகளுடன் இணைந்து ஒரு கூட்டுத்தொடராக உயிராக சுத்தம் சரீராக வெளிப்பட்டிருக்கிறது. ஆம், உடல் முழுவதும் தலையிலிருந்து பாதம் வரை அந்த விண்கள் அது லட்சக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவ்வாறு ஒரு தொடர் நிகழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த ஓட்டத்தை தான் நாம் பொதுவாக சூக்கும சரீரம், ஆஸ்ட்ரல் பாடி என்று சொல்கிறோம். பஞ்சபூதங்களும் இந்த உடலில் இருந்து எப்போதும் பிரிந்து கொண்டே இருக்கும், வந்து கொண்டே இருக்கும். ஆம், பார்க்கக்கூடிய இந்த எலும்பு, சதை, இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம் எல்லாவற்றுக்குள்ளும் பார்த்தீங்கன்னா அது எத்தனையோ மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அங்கிருந்து விண்கள் பிரிந்து கொண்டிருக்கும், சதைகள் மாறிக்கொண்டிருக்கும், எலும்புகள் வளர்ந்து கொண்டிருக்கும், தேய்ந்து கொண்டிருக்கும். இப்படி எல்லாவற்றிலும் அந்த மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கும். எப்பொழுதும் அது பிரிந்து கொண்டிருக்கும், கூடிக்கொண்டு இருக்கும். அதில் எப்படி எவ்வளவு விரிகிறது, எவ்வளவு வந்து கொண்டிருக்கு என்பதை சிந்தித்தால் புரிந்து கொள்ளலாம். இந்த உயிர் கண்களுக்கு தெரியாது, இதை உணரத்தான் முடியும். ஏன் கண்களுக்கு தெரியாது? அவ்வளவு நுண்ணியது என்பதற்கு அந்த அளவை பற்றி திருமூலர் ஒரு பாடல் சொல்கிறார். மேவிய சீவன் வடிவது சொல்லிடில் கோவின் மயிரொன்று 100 கூறிட்டு மேவிய கூறது 1000 ஆயினார் ஆவியின் கூறு 100,000 என்று அதை சொல்கிறார்கள். அதான் ஒரு பசுவினுடைய ரோமத்தை எடுத்துக்கொண்டு அதை 100 பகுதிகளாக பிரித்து அதில் ஒன்றை எடுத்து 1000 பகுதியாக பிரித்தால் அந்த எவ்வளவு சிறியதாக இருக்குமோ அந்த அளவிற்கு சிறியதாக இருக்கும் இந்த உயிர் துகள் என்று சொல்வது. அவ்வளவு சிறியதாக இருப்பது, கண்களால் பார்க்க முடியாது, கருவிகளை வைத்து வளர்க்க முடியாது, அவ்வளவு சிறியதாக இருக்கு. அது போன்ற அந்த விண்களின் தொகுப்பு தான் உயிர் என்று சொல்லப்படுகிறது. சீவனின் பருவுடலோ பஞ்சபூத கூட்டான அணுத்தர்கள் எனும் செல்களால். ஆம், அந்த விண்கள் கூடுகின்ற போதுதான் காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்று வருகிறது. இவை எல்லாம் சேர்ந்ததுதானே நம்முடைய உடல் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் துகள் வெளிவந்து கொண்டிருக்கும் அலைகளின் மொத்த கூட்டத்தான் சிவகாந்தம். அந்த உயிர் துகள் என்பது கோடான கோடி விண்கள் உடல் முழுவதும் ஆடி ஓடிக்கொண்டிருக்கூடிய நிலை. அந்த ஒவ்வொன்றுக்குள்ளிருந்தும் காந்த அலைகள் வந்து கொண்டிருக்கும். அது பொதுவாக சிவகாந்தம் என்று சொல்கிறோம். காந்த ஆற்றலின் தன்மாற்ற நிகழ்ச்சிகள் அதுதான் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் என்று சொல்லக்கூடிய அந்த காந்த ஆற்றல் தான் நமது புலன்கள் வழியாக வெளிப்படுகின்ற போது தோளின் வழியாக அழுத்தமாக, அது நாவின் வழியாக அது சுவையாக, மூக்கின் வழியாக வாசனையாக, கண்கள் வழியாக வெளிச்சமாக,
காதுகள் வழியாக ஓசையாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்க அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம் இவற்றையெல்லாம் சேர்த்து அந்த இன்பதுன்ப உணர்வாகும் வரக்கூடிய இவையெல்லாம் காந்த ஆற்றல் வெவ்வேறு நிலை. அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இந்த 5 நிலைகள் வருகின்ற போது நாம் அதை பொதுவாக அந்த 5ஐயும் உணர்ந்து கொள்ளக்கூடிய விநாயகனாகவும் 6வது நிலையாக மனம் வருகின்ற போது அதை கௌமாரம் என்றும் ஆறுமுகம் என்று சொல்லி அப்படி நாம் தெய்வ நிலையில் வைத்து வணங்க ஆரம்பித்தோம். தாய் தந்தையர் கொடுத்தது. இப்போது உயிர் என்பது என்னவென்று உணர்ந்தோ, ஒரு ஜீவனின் உடலில் உயிர் சக்தி இருக்கும் போது அதனில் நிறைந்த ஜீவகாந்த அலை அழுத்தமாக ஒளியாக ஒளியாக சொல்லியாக மனமாக மாற்றம் பெற்றிருக்கு என்பதை உணர்ந்தோம். அந்த உடம்புக்குள் இருக்கிற உயிர் தான் அது ஜீவகாந்தமாக மாறி நமக்கு உணர்வுகளாக இருக்கிறது. இந்த உயிர் எங்கிருந்து உடலுக்கு வந்தது? எந்த நேரத்தை காலத்தை இந்த உயிருக்கு தொடக்கமாக கொள்ளலாம்? பிறந்த நாளை கொள்ளலாமா? பிறந்த போதுதான் உயிர் வந்ததா? கருத்தரித்த போது வந்ததா? அதற்கு முன்னதாக உயிர் இருந்ததா என்ற கேள்விகள் எழும்போது அவற்றுக்கு தக்க விடை காணவில்லை. இப்ப நம்ம ஓரளவுக்கு அந்த கேள்வியை ஒட்டி வருகிறோம். எங்கிருந்து அது வந்தது? எந்த காலத்தில் வந்தது? பிறந்த அன்னைக்கு தான் உயிர் வந்துச்சா, இல்ல கரு உருவான போதே உயிர் வந்ததா? இதற்கு இந்த விளக்கங்களை காணும். முற்காலத்தில் விஞ்ஞான அறிவு வளராத காலத்தில் உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் மூச்சுதான் உயிர் என்று எண்ணினார்கள். இதனால் 7வது மாதத்தில் தான் கருவிலே உயிர் வருகிறது என்று எண்ணியிருந்தார்கள். ஏன்னா அப்பதான் அந்த நுரையீரல் வேலை செய்யக்கூடிய காலம் என்பதால தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கின்ற போது அந்த நுரையீரல் முழுவதுமாக பக்குவம் பெற்று வேலை செய்யக்கூடிய காலம் 7வது மாதம்னால அப்பதான் உயிர் வந்தது என்று சொல்ல ஆரம்பித்தார்கள். 7வது மாதத்தில் தான் நுரையீரல்கள் நல்ல முறையில் கட்டப்பட்டு முழுமை வருகின்றன. அதன் பிறகு அது இயங்க ஆரம்பிக்கிறது. தாயினுடைய சுவாசத்தோடு சேர்ந்து குழந்தையுடைய ஈரல்களும் இயங்க ஆரம்பிக்கிறது. ஆமா, அப்ப தாயினுடைய வயிற்றுக்குள்ள இருக்கும்போது அது மூக்கு வழியாக சுவாசிக்க முடியும். ஏன்னா பனிக்கூடத்துக்குள்ள தண்ணிக்குள்ள வளர்ந்துட்டு அப்ப தாய் சுவாசிக்கிற சுவாசம் அதனுடைய அந்த தொப்புள் கொடி வழியாக சென்று அதற்கு தேவையான ஆக்சிஜனை அது கொடுத்து கொண்டிருக்கிறது. தாயினுடைய சுவாசத்தோடு சேர்ந்து குழந்தையினுடைய ஈரல்களும் இயங்க ஆரம்பிக்கின்றன. அதனாலே அப்போதுதான் உயிர் வருகிறது. அந்த 7வது மாதத்திலே அந்த நுரையீரல்கள் இயங்க ஆரம்பிக்கிற காலத்தை வைத்துக் கொண்டு அப்பொழுதுதான் உயிர் வருகிறது என்று அந்த காலத்தில் சொல்ல ஆரம்பித்தார்கள். அதனால்தான் கருவுற்று இருக்கும் தாய்மார்கள் இறந்தால் அவர்களை அப்படியே அடக்கம் செய்யக்கூடாது. அப்படி செய்வது குடும்பத்திற்கு நல்லதல்ல. தாய் வேறு கருவேறாக பிரித்து பின்புதான் அடக்கம் செய்ய வேண்டும் என்ற ஒரு பழக்கம். ஏன்னா அந்த கருவில் என்னென்ன மாற்றங்கள் வருகிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக அந்த பெரியவர்கள் செய்து வைத்த ஒரு தந்திரம். அப்போ தாய்மார்கள் அந்த கருவுற்ற காலத்திலே இறந்து போகின்ற போது அவர்களை அந்த அடக்கம் செய்கின்ற போது தாய் வேறு வேறாக பிரித்து வைப்பார்கள். அப்பொழுது அந்த ஒவ்வொரு காலத்தில் பிறந்த குழந்தைகள் என்னென்ன நிலையில் இருக்கிறது என்று பார்த்தார்கள். பார்த்த போதுதான் அவர்கள் இந்த ஒரு கவி உருவாகி இருப்பார்கள். கருத்தரித்திட்ட 10ஆம் நாள் திரண்டு உருண்டு கண்டு மலை போல் முளைத்து கருது 15ஆம் தினத்திலே முட்டை போல் காணும் அக்கரு மிதந்தே உருத்தரு முதல் திங்கள் முதல் மாதத்துல கம்பமா சின்னதா இருக்கும் ஒரு கம்பம் மாறி இருமதியில் குற்றத்தலை முதுகு முகமா 2வது மாசம் வரும்போது கொஞ்சம் முகம் முதுகு தெரிய ஆரம்பிக்கும். ஓது 3ஆம் திங்கள் 3வது மாசம் வரும்போது கை கால் வர ஆரம்பிக்கும். ஒரு விரல்கள் அருகும் உண்டாம். திருத்து 4ஆம் திங்கள் 4வது மாசம் வரும்போது மூக்கு முகம் உருவமாம். செய்ய 5ஆம் திங்களில் செவி நாவு கண்களாம். செய்யும் 6ஆம் திங்கள் சேர்ந்திடும் நகங்கள் உண்டாம். விஞ்சும் 7ஆம் திங்கள் மயிர் நரம்பு என்புடன் விளைந்திடும் சடமோடுதான் மேவிடும் சலம் மலம் தங்கு தாதுக்களும் விளைந்து மூச்சுண்டாகுமே. எஞ்சில் 8ஆம் திங்கள் தாயுண்ட சாரங்கள் யாவும் முலையான கதிர்போல் ஏய்ந்தறிவு பாய்ந்தே கபாலத்தின் வழியாக எளிய குளவி வளரும். கொஞ்ச உருவோ 9ஆம் திங்கள் அறிவு மேல் கொடு பிறவி தோன்றலை குறித்து 2 கரம் கூப்பி அருள்சார். அப்ப குழந்தையின் வளர்ச்சி கருவிலே எதுவோ அதுதான் இப்பொழுது உலகம் முழுவதும் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 சொல்லும். இந்த 1ஆம் நம்பர் முதல் மாசத்துல 1ஆம் நம்பர் மாதிரி 2வது மாசம் 2ஆம் நம்பர் 3வது மாசம் 3ஆம் நம்பர் என்று இந்த 10 எண்களும் அந்த ஒரு குழந்தையின் வளர்ப்பை வைத்து வந்திருக்கலாம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். ஒருத்தர் முதல் திங்கம் கம்பமாக இருப்பதை கொண்டு ஒரு முதல் மாசத்துல குழந்தைக்கு கை கிடையாது, கால் கிடையாது, மூக்கு கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு சின்னதா ஒரு சாக் பீஸ் மாதிரி இருக்கும் 1ஆம் நம்பர் மாதிரி. 2வது மாதம் தலை உருவாகிறது. வேற தலைப்பக்கம் வர்றதுனால அந்த 1ஆம் நம்பர்ல மேல கொஞ்சம் உருண்டைய போட்டாங்கன்னா அந்த மாதம் 2ஆம் நம்பர். 3வது மாதத்துல கால் உண்டாகிறது. அப்ப மேல தலை வருது, பின்னாடி கால் வருது.
மேல ஒரு வளைவு கீழே ஒரு வளைவு வரும்போது 3ஆம் நம்பர் வரும். 4வது மாதம் உருவானது மூக்கேடு. அந்த மூக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் போட்டீங்கன்னா அந்த மேல கரெக்டா அந்த 4ஆம் நம்பர் போடும்போது மூக்கு மாறி வரும். 5வது மாதம் உருவாகும் செவி, காது பகுதி பாத்தீங்கன்னா நம்ம 5 போட்டோம்னா அப்படி சுழிச்சு வரும் அந்த மாதிரி. 6வது மாதம் நகங்கள் உருவாகிறது. நகம், இந்த சதைக்கு மேல இருக்கக்கூடிய நகம், அது தனியா பாத்தீங்கன்னா அந்த 6ஆம் நம்பர் மாதிரி வரும். 7வது மாதம் எலும்பு நரம்பு வளர்ச்சிகளை, நம்ம முதுகுத்தண்டு எலும்பு வருது, நரம்புகள்லாம் வளர ஆரம்பிக்கிறது. அது ஒரு 7ஆம் நம்பர் குறிக்கக்கூடிய வகை. 8ஆம் மாதம் இந்த உடல் முழுமையாக மேலும் கீழே, மேல கீழே, மேல் பகுதி தலைப்பகுதி உள்ளது சரியாயிடுச்சு, கீழே கால் பகுதி சரியாயிடுச்சு, ஓரளவுக்கு ஒரு குழந்தையுடைய முழு வடிவம் வந்தது. 9ஆவது மாதம் தாயின் உடலை விட்டு வெளியேற தயார். ஆமாம், அது தலை அந்த கீழ் நோக்கி திரும்பி வெளியே வருவதற்கு தயாராக வேண்டும். 10வது மாதம் தாய் வேறு செய் வேறாக பிரிக்கிறது. 1ஆம் நம்பர் வேற, சைபர் வேற. 1ஆம் நம்பர் தான் தாயின் வச்சுக்கேன், சைபர் தான் குழந்தைன்னு வச்சுக்கேன். அப்படி தனித்தனியாக 2ஆம் வரும். இப்படி அந்த 10 எண்களை வைத்துக்கொண்டு அந்த குழந்தையின் வளர்ச்சியை சொல்ல ஆரம்பித்தார். இந்த பிறவிக்கு முன்னதாக இந்த உயிர் எப்படி இருந்தது, இன்றிருக்கும் உடலுக்கு எப்படி வந்தது என்று பார்த்தோம். அப்ப எப்படி வந்தது? அது 1ஆம் மாசத்துல இருந்து வந்து 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 கடைசியில 10வது மாசம் வரை அது வளர்க்கிறது. தம் பொருள் என்ப தம் மக்கள், அவர் பொருள் தம் தம்முடையார். அப்போ ஒரு தாய் தந்தைக்கு அவருடைய குழந்தைகள் தான் அவருடைய பொருட்கள். அவருடைய வாழ்க்கையில் பெற்ற அனுபவங்கள், அறிவு எல்லாம் அவர்கள் மூலமாக அந்த குழந்தைகளுக்கு வந்திருக்கிறது. தம் பொருள் என்ப தம் மக்கள், தன்னுடைய மக்கள் என்பது அவருடைய வாழ்க்கை அனுபவங்கள், அது அறிவிலே கிடைத்த நிலை, அந்த முன்னேற்றம் எல்லாமே அந்த குழந்தைகளை வைத்துத்தான். அவர் பொருள் தம், அப்ப அவங்களுடைய வாழ்க்கையில் என்ன, அவங்க எப்படி செயல்படுகிறார்களோ அதற்கேற்ப அவருடைய வாழ்க்கை அமையும். மகரிஷி சொல்றார் பாருங்க, சின்னஞ்சிறு சிறு சிறு செல்கள் சேர்ந்தறிந்து ஒத்துழைத்து சிந்தனை கெட்டா செயல்கள் சிறப்புடனே நிகழ்த்துவன. முன்னும் ஒரு துளியான மூலவிந்து நாதத்தால், ஆமாம், தாய் தந்தை 2 பேருடைய அந்த உயிர் செயல்கள், அதைத்தான் விந்து நாதம் என்று சொல்கிறோம். முழுமையாய் எனது உடல் முற்று அறிவின் திருவருளால், ஆம், அந்த 2ம் சேர்ந்துதான் இந்த உடல் உருவாகி இருக்கிறது. அந்த உடலுக்குள்ளே உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது. சூக்குமமாய் குறுகி நின்று தொடங்கியது தன் வளர்ச்சி. அந்த தாய் தந்தை 2 பேருடைய அந்த செல்களும் சேர்ந்து அங்கு உருவாகி அது வளர ஆரம்பிக்கிறது. சொல்லறிய மறைபொருளாய் தொடர்ந்து வரும் வினைக்கேற்ப ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயன் திருவருளால் அன்னை கருப்பை விடுத்து அடைந்து விட்டேன் மண்ணுலகம். அப்படி நான் அன்னையின் கருப்பையிலே அந்த 2 தாய் தந்தை 2 செல்களும் ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன உருவமாக வந்து அது பெரிதாகி 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 ஒரு 10 மாதம் ஆன பிறகு ஒரு முழு உருவத்தை அடைந்து பின்னர் தாயினுடைய உடம்பிலிருந்து நான் வெளிப்பட்டு விட்டேன். அன்னை வயிற்றிலிருந்து ஒருவர் பிறக்கும் போதும், உடலை விட்டு உயிர் பிரிந்து போகும் நிகழ்ச்சியான மரணத்தின் போதும் மனம் என்னும் அறிவின் படர்ச்சியாற்றல் செயல்படுவதில்லை. இதுல பார்த்தீங்கன்னா யாருக்கும் பிறந்தது ஞாபகத்துக்கு இருக்காது, நம்ம இறப்பதும் ஞாபகத்துக்கு வராது. சீவகாந்தம் உடல் இயக்கத்தில் செய்யும் போது நரம்பு மண்டலத்தோடு 2 நிலைகள் விட்டாங்க. தானியங்கி இயக்கம் அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், மற்றொன்று மனம் விரும்பி இயக்கம் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். ஆழ்ந்த தூக்கத்தின் போதும் கோமா என்ற மயக்க நிலையின் போதும் அந்த மன விரும்பி இயக்கம் நின்று போயிடும். தூக்கத்தில் இருக்கும்போது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வேலை செய்யறது, அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் மட்டும்தான் வேலை செய்யும். தானியங்கி இயக்கம் இருந்து மன விரும்பி இயக்கம் ஆரம்பமாக முன்னம் பிறப்பு ஏற்படுகிறது. அப்ப பிறக்கும் போது நமக்கு எப்படி பிறந்தோம், எங்க பிறந்தோம் என்பது தெரியாது நமக்கு. ஏன்னா அப்ப நமக்கு அந்த மன விரும்பி இயக்கம் ஆரம்பமாகல, தானியங்கி இயக்கம் மட்டும் நடக்குது. அப்ப அதனால யாருக்கும் இது வரைக்கும் நாம் எப்படி பிறந்தோம் என்பது தெரியாது. ஒரு 3 வயசு வரைக்கும் நடந்த நிகழ்ச்சிகள் யாருக்கும் பெரும்பாலும் தெரியறது இல்லை. அப்ப அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் தான் தானா வேலை செய்யுது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் அது சரியா வேலை செய்யுது, பிறக்கும் போது வேலை செய்யறதில்லை. அதே மாதிரி மரணமும் முதலில் மனம் விரும்பி இயக்கம் நின்று விடும். மரணத்தின் முன்னர் அந்த மனம் என்பது அது அந்த இயக்கம் நின்று போயிடும். பிறகு மின்குறுக்கு ஏற்பட்டு கருமையம் உடைந்த பின்னர் தானியங்கி இயக்கம், அப்படி பின்னாடி கருமையம் உடையும் போது தானியங்கி இயக்கம் நின்று போயிடும். ஆனால் மரணம் என்பது அனுபவமாக உணர முடியாத உண்டாகிவிடுது. மரணம் என்பது யாருக்கும் தெரியாது.
எனவே பிறப்பும் இறப்பும் தெய்வீக இருட்டரில் நடைபெறும் இறைநிலையின் திருவிளையாட்டாகும் என்று மகிழ்ச்சி சொல்றார். பிறக்கிறது யாருக்கும் தெரியாது, இறக்கிறது யாருக்கும் தெரியாது. ஏன்னா பிறக்கும் போதும் நம்முடைய அந்த மனம் வேலை செய்வதில்லை, இறக்கும் போது அந்த மனம் என்பது வேலை செய்வதில்லை. அதுக்கு முன்னாடியே அட்டானமஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் பார்த்தா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மனம் விரும்பி இயக்கம் நின்று போயிடும். பிறக்கும் போதும் அது இல்லை, அதனால என்ன நடக்குன்னு தெரியாது. இறக்கும் போதுக்கு முன்னாடி அது அந்த நிலை மாறி போயிடும். அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் மட்டும்தான் வேலை செய்ய முடியும், மற்றதெல்லாம் நின்று போயிடும். அதனால இறக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா கண்ணுக்கு அது ஒவ்வொன்றா கொஞ்சம் ஆஃப் ஆகிட்டே வரும். எல்லாம் கடைசியில வந்து அவங்களுக்கு அந்த ஒரு மயக்க நிலையில தான் இருப்பாங்க. சுயநினைவோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு கடைசியில். இப்ப பிறக்கிறதும் தெரியாது, இறக்கிறதும் தெரியாது. அகத்தவ பயிற்சியினால் மன அலைச்சூழல் விரைவை குறைத்து கொண்டு அந்த சுழல் 1 முதல் 3 சுழல்கள் 1 to 3 அதான் நம்ம டெல்டான்னு சொல்றோம். அது கிட்டத்தட்ட சாதாரண பார்த்தீங்கன்னா ஒரு கோமா நிலையில ஏற்படக்கூடிய ஒன்று. ஆனா தியான நிலையில அமைதியாக செல்கின்ற போது, ஆழ்ந்த நிலைக்கு செல்கின்ற போது அதை ஞானிகள் உணர்ந்து அனுபவித்திருக்கிறார்கள். சூப்பர் கான்சியஸ் டிரான்சென்டல் ஆக்டிவ் ஸ்டேட் ஆஃப் த மைண்ட், அப்படிப்பட்ட ஒரு நிலை. அப்படியெனில் தெய்வம், உயிர், காந்தம் என்ற 3 மறைபொருட்களை பற்றிய அறிவு இந்த நிலையில்தான் மனித அறிவு கிடைக்கிறது. அப்படி ஒரு மென்மையான நிலைக்கு மனம் வருகின்ற போதுதான் தெய்வத்தை பற்றியும் உயிரை பற்றியும் அந்த உயிரின் காந்த நிலையாக இருக்கக்கூடிய காந்த நிலைகளை பற்றியும் ஒரு மனிதனாக உணர்ந்து கொள்ள முடியும். கருமையம் பிறப்புக்கும் வாழ்வுக்கும் இறப்புக்கும் இயக்க நிலையமாக உள்ளது கருமையம். ஆமா, அந்த கருமையம் என்பதுதான் ஒரு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. தாவரங்கள் என்ற நிலையிலிருந்து ஆரம்பித்து பின்னர் புழு, பூச்சிகள், ஊர்வன, விலங்குகள், மனிதன் என்ற நிலை வரை இடையில நடந்த இந்த பல்லாயிரக்கணக்கான வருஷத்தில் ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த தொடர்பாக வரக்கூடிய ஒன்றைத்தான் கருமையம் என்று சொல்கிறோம், ஆன்மா என்று சொல்கிறோம். அது ஒரு காந்த சொல்லலின் மைய ஈர்ப்பு, உயிர் இயக்கமான சூக்கும் உடலின் இயக்க மையம், விந்துநாத குழம்பின் இருப்பு மையம், 3 ஒன்று கூடிய வியக்கத்தக்க ஒரு உயிரின் மறைபொருள் தான், புதையல்தான் எந்த உயிரினத்திற்கு மையப்பொருள் அமைந்துள்ள கருமையமாக. ஆம், அந்த 3 சேர்ந்து இடம்தான் காந்த சுழலின் மைய. அங்குதான் காந்தத்தினுடைய திணிவு அதிகமாக இருக்கு. உயிர் ஓட்டம் உடல் முழுவதும் ஓடினாலும் அந்த உயிரோட்டத்தின் மையமாக இருக்கக்கூடிய அந்த விந்து நாத குழம்பு கடைசியில உடம்புல வந்து சேரக்கூடிய இடம், இந்த 3க்கு மையமாக இருக்கக்கூடிய ஒன்றுதான். அதுதான் பொதுவாக கர்மயம் என்று சொல்கிறோம், மூலாதாரம் என்று சொல்கிறோம். இந்த கருமையம் தான் ஆன்மா, ஜீவன், அகம், உள்ளம், உயிரின கருவூலம், நெஞ்சம் என்ற பல்வேறு சொற்களால் சொல்லக்கூடிய எல்லாம் ஒன்றுதான். கருமையத்தில் அடங்கியுள்ள ஆற்றலையும் அது மதிப்பையும் எவராலும் மொழியை கொண்டு உணர்த்தி வர முடியாது. ஒவ்வொரு கருமையத்துக்குள்ளும் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய மொத்த அறிவும் ஆற்றலும் அங்கே அடங்கி இருக்கு. இந்த கருமையம் நமக்குள்ளே இப்படி கருமையம் பிரபஞ்சத்தினுடைய எல்லாருடைய கருமையத்தோடும், எல்லா கோள்கள் நட்சத்திரத்தோட கருமையத்தோடும் அது ஒரு தொடர்புடையதாக இருக்கு. தக்க காலத்தில் தேவையாலும் மன இயக்க நிலையாலும் சூழ்நிலைகளாலும் கருமையத்தில் சுருங்கி இருக்கும் அனைத்தும் ஒவ்வொன்றாக எண்ணங்களாகவும் செயல்களாகவும் உருவங்களாக வெளிப்படும். அந்த கருமையத்திற்குள்ளே எல்லா செய்திகளும் அடங்கி இருக்கிறது. அது ஒரு தக்க காலத்தில் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். இத்தகைய பேராற்றல் அமைந்த தெய்வீக திருவிளையாட்டு சூட்சும் அரங்கமே கருமையம். கருமையம் என்பது நம்முடைய எல்லா அனுபவங்களையும் பெற்றிருக்கிறது. முதல் அசைவு ஏற்பட்டதிலிருந்து இன்று வரை அது தாவரமாக, புழுவாக, பூச்சியாக, ஊர்வனமாக, விலங்குகளாக, மனிதனாக வந்தவர்கள் பல்வேறு வகைப்பட்ட மனிதர்களாக வந்து இன்று நாம் வாழக்கூடிய நிலையில் இருக்கிறோம். அப்ப இந்த எல்லா செய்திகளும் அனுபவங்களும் அங்கு அடங்கி இருக்கிறது. ஆக பேராற்றல் அமைந்த தெய்வீக திருவிளையாட்டு சூட்சும அரங்கமே கருமையம் என்று மகிழ்ச்சியை சொல்கிறார்கள். இந்த கருமையத்தில் காலம், தூரம், பருமன், வேகம் என்ற கணக்குகளுக்கு எட்டாத இறைநிலையிலிருந்து, ஏன்னா அது ஒரு இறைநிலையின் தன்மையாக இருக்கிறது. அந்த காலம், தூரம், பருமன், வேகம் என்ற அந்த இதுகளுக்கு ஒட்டாது. விஞ்ஞானத்தால் மற்றதெல்லாம் சொல்லலாம், வந்து பார்க்கலாம். அது கால, தூரம், பருமன், வேகத்துக்கு உட்பட்டது விஞ்ஞானம். ஆனால் அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த சுத்தவெளி, அந்த வெட்டவெளி இந்த கால, தூரம், பருமன், வேகத்தை வைத்து கணக்கிட முடியாது. இன்று நாம் காணும் பேரியக்க மண்டலத்தில் திகழும் கோடான கோடி இயக்கங்களையும் பிரதிபலிக்கும் காந்த கண்ணாடியாகவும் விளங்கும் தெய்வீக
திருநிதியே கருமையமாகும். இப்ப கருமையம் என்பது இதுவரை இந்த பிரபஞ்சத்தில் தோன்றிய எல்லா மாற்றங்களையும் அங்கு அடக்கி இருக்கும். எல்லா செய்திகளும் அங்கு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அவ்வளவு மதிப்புமிக்க ஒன்றாக இருக்கிறது. இத்தகைய மதிப்புமிக்க கருமையத்தின் தொடர் இயக்கமாக எண்ணிருந்த தலைவர்களையும் கடந்து ஒவ்வொருவரும் பிறவி எடுத்திருக்கிறோம். இந்த தெளிவின் மூலம் ஒவ்வொருவர் பிறவிக்கும் முன்னிலை பெற்றோர்கள் தான் என்பதும் ஆதிநிலையில் இயற்கையின் ஆதிநிலையாக இறைநிலையே என்பது மையமல்லாத தெளிதான். இங்கதான் நம்ம இந்த இடத்துல ஒரு ஆணித்தரவா. அப்போ நாம் வருவதற்கு முன்னர் எப்படி வந்தோம்? பெற்றோர்கள் மூலமாகத்தான் வந்தோம். அந்த பெற்றோர்கள் எப்படி வந்தால் அவர்களுடைய பெற்றோர்கள் மூலமாக இருந்தார்கள். இப்படியே சென்றால் முதல் மனிதன், அந்த முதல் மனிதன் எங்கிருந்து வந்திருப்பான்? 5 அறிவு உள்ள ஜீவன்ல வந்திருப்பான். அது 4 அறிவு, 3, 2, ஓரறிவு என்று சொல்லி ஓரறிவு ஜீவன்ல இருந்து ஆரம்பிக்கும். அப்ப அந்த நிலையில் இருந்து இன்று வரை ஒரு தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே அந்த உடல் மாறி இருக்கலாம், அந்த அமைப்பு மாறி இருக்கலாம், ஸ்ட்ரக்சர் மாறி இருக்கலாம். ஆனா எல்லாவற்றுக்குள்ளும் சேர்ந்த அனுபவங்கள் ஒன்றோடு ஒன்று கூடிக்கொண்டே வருகிறது. அந்த அனுபவம் நிறைந்த ஒரு ஆற்றல் கலை தான் பொதுவாக நாம் அந்த கருமையம் என்று சொல்கிறோம். இது எல்லா வகையான அனுபவங்களை உள்ளடக்கியதாக. சுத்தவெளி, அதில் எப்படி பேராற்றல், பேரறிவு, அது இறைத்துகளாக மாறுகிறது. அது 1 கோடி விண்ணாக மாறுகிறது. விண்கள் 1 கோடி காற்று, நெருப்பு, நீர், நிலமாக மாறுகிறது. இந்த 5 வகையான பௌதிக பிரிவுகள் 1 கோடி தான் தாவரம் உருவாகிறது. அதன் பின்னர் புழுக்கள், பூச்சிகள், ஊர்வன, விலங்குகள் வந்து கடைசியாக மனிதன் வருகிறார். ஆக எல்லா வகையான இந்த மாற்றுகளும் நடந்து கடைசி நிலையில் தான் அந்த மனிதன் என்பவர் தோன்றுகிறார். பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல். பொதுவாக இந்த உடலை 3 நிலையாக பிரிக்கலாம். பருவுடல், அப்ப நம்ம தொட்டு பார்த்தா தெரியும். உள்ள ரத்தம், வெப்பம், காற்று, உயிர் என்பதெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இது எலும்பு சதை நிரம்பி இருக்கிறது. நுண்ணுடல், அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த சூக்கும சரீரம், அந்த விண்கள் உடல் முழுவதும் தலையிலிருந்து பாதம் வரை ஓடிக்கொண்டிருக்கிறது. எந்த இடத்தையும் அது விட்டு வைக்கிறது கிடையாது. தலையிலிருந்து பாதம் வரை எல்லா இடத்திற்கும், எல்லா செல்களுக்கும் அந்த உயிர் ஆற்றல் அது சென்று கொண்டிருக்கிறது. காந்த உடல், இந்த உயிராற்றல் இவ்வாறு செல்கின்ற போது அது புலன்கள் வழியாக, மூளை வழியாக அது விரிவடைந்து கொண்டிருக்கும், உணர்வுகளாக வந்து கொண்டிருக்கும், எண்ணங்களாக வந்து கொண்டிருக்கும். அதைத்தான் காந்த உடல், அது காசல் பாடி என்று சொல்லுவோம். எண்ணங்களும் செயல்களும் பதிவுகளும் கருமைய தொடர்பான மனிதர் வாழ்வில் ஏற்படும் வினைப்பதிவுகள், அவற்றின் அடையாளங்கள், விளைவுகள், இவற்றை பற்றியும் இங்கு சிந்திப்போம். கண், காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ற 5 ஞானேந்திரியங்கள். கை, கால், வாய், குதம், பால்குறி 5 கர்மேந்திரியங்கள். இப்ப ஞானேந்திரியம்னா நமக்கு கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல், அதை ஒவ்வொரு அறிவையும் கொடுக்கக்கூடியது. வேலை செய்யறதுக்கு பயன்படக்கூடியது கை, காலு, வாய், குதம், பால்குறி, இவையெல்லாம் தொழில் கருவிகள் என்று சொல்கின்றோம், கர்மேந்திரியங்கள் என்று சொல்கிறோம். உடல் முழுவதும் பரவி எல்லா செல்களிலும் மோதும். இந்த மோதுதலால் அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இவையாக தன்மாற்றம் பற்றி இயங்கிக் கொண்டிருக்கும் காந்த ஆற்றல் ஓரளவு தன் தன்மாற்ற நிகழ்ச்சியில் தூண்டுதல், விரைவு பெறுகிறது. இதே அளவிலும் செயல்படுகிறது. ஆம், நமக்குள்ளாக அடங்கி இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி, அதிலிருந்து வெளிப்படக்கூடிய அந்த காந்த ஆற்றல், அந்த காந்த ஆற்றல் தான் அது அழுத்தமாக, ஒளியாக, சுவையாக, மனமாக அது விளங்கிக் கொண்டிருக்கிறது. மனிதனிடம் வருகின்ற போது மனம் என்ற நிலையிலே வருது. 6 நிலையிலே அது வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உயிர் துகள் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவற்றின் தற்சுழற்சியால் ஜீவகாந்த ஆற்றல் உற்பத்தி ஆகிறது. அழுத்தம் முதலிய 5 வகை தன்மாற்றங்களால் காந்த ஆற்றல் வருகிறது. உடலில் தானியங்கி நரம்பு மண்டலம், அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், மனவிரும்பி நரம்பு மண்டலம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், 2 இயக்கங்களில் 2 பிரிவும் இயங்கும் போது சிவகாந்த ஆற்றல் வரைவிட செலவு அதிகமாக. அப்போ அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் 2ம் இயங்கணும். ராத்திரி தூங்கும் போது நமக்கு சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆஃப் ஆயிடுது. அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் மட்டும் அதை இதயம் துடிக்கும், நுரையில் வேலை செய்யும், ரத்த ஓட்டம் போகும், ஜீரணமாகும். அதெல்லாம் அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் தானியங்கி மண்டலம் செய்யக்கூடியது. ஆனா காலையில் எந்திரிச்சபடி நம்ம எந்திரிக்கிறோம், நடக்கிறோம், வேலைகள் செய்கிறோம். இது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். அப்ப இரவு நேரத்துல சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வேலை செய்யறதுனால அந்த எனர்ஜி எல்லாம் மிச்சமாகும். அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம் மட்டும்தான் வேலை செய்யும். உடலில் தானியங்கி நரம்பு மண்டலம், மனவிரும்பி நரம்பு மண்டலம் 2 இயக்கங்களில் 2 பிரிவு இயங்கும் போது ஜீவகாந்த ஆற்றல் மறைவிட அதிகமாக 2மே இயங்குது. பகல் நேரத்துல தானியங்கி மண்டலம் இயங்குது, மனவிரும்பி மண்டலம் இயங்குது. அப்ப செலவு கொஞ்சம் அதிகமாகி கொண்டிருக்கும். பொதுவா அந்த செலவு வரவிட
கொஞ்சம் குறைவா இருக்கணும், அதுதான் நல்லது. அதிகமாயிடுச்சுன்னா இப்படி கடன் அதிகமாகும், அது மாதிரி வாழ்க்கையிலும் பல துன்பங்கள் வர ஆரம்பிக்கும். அப்ப அதை சரியாக காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 5 அளவு முறை: உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம் ஆகிய 5 தொழில்கள் அளவோடும் காலத்தோடும் இருக்க வேண்டும். இவற்றை அலட்சியப்படுத்தினாலும், அதிகமாக அனுபவித்தாலும், முரணாக அனுபவித்தாலும், அதற்கேற்ப உறுப்புகளில் அமைந்துள்ள செல்களின் துருவங்கள் இணைப்பு சீர்குலைந்து மின் குறுக்காகி உடல் காந்த ஆற்றல் முறை மாறி செலவாகும் நிலைக்கு ஏற்ப வலி, வியாதி, மரணம் உண்டாகும். அப்ப இந்த காந்த ஆற்றல் வீணாகின்ற போது அது அந்த மின்குறுக்கு ஆங்காங்கு எந்த இடத்தில் அதிகம் வீணாகிறதோ அங்கு ஒரு மின்குறுக்கு ஏற்பட்டு அங்கு ஒரு வலி, துன்பம் உருவாகிறது. அது நீடித்தால் வியாதி என்று சொல்கிறோம், வியாதி நீடித்தால் மரணம் என்று சொல்கிறோம். அந்த வலி, நோய், மரணம் இவையெல்லாம் அந்த ஜீவகாந்த ஆற்றல் உடலை விட்டு தேவையற்ற வகையில் வெளியேறுவதால் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் தான். உடலில் உள்ள செல்களின் துருவங்கள் சீர்வழிந்தால் சுழன்று ஓடிக்கொண்டே இருக்கும் காந்தம் அந்த இடத்தில் தேக்கமற்ற மின்குறுக்காகும். அப்போது அந்த இடத்தில் வலி உணர்வு உண்டாகும். அந்த வலி இடத்தால் அகன்றும் காலத்தால் இழித்து இருக்குமா, அதான் வியாதி என்று சொல்கிறோம். வியாதி என்றால் உடல் காந்த ஆற்றல் மின்குறுக்கால் உடலில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வீணாகிக் கொண்டிருக்கிறது என்று பொருள். ஒரு வியாதியின் தன்மைக்கும் இடத்திற்கும் ஏற்ப உடலில் உள்ள ஜீவகாந்த ஆற்றல் ஒரு நிமிடத்துல, ஒரு மணி நேரத்துல, ஒரு நாளிலோ, பல நாட்களிலோ பெருமளவில் வெளியேறிவிட்டால் உறுப்புகள் ஜீவகாந்த ஆற்றல் முழுவதுமாக உடம்பை விட்டு வெளியேறிவிட்டால் உடல் அந்த இயக்கம் இல்லாமல் போய்விடும். ஆகவே நாம் வாழ்கின்ற வரை நமக்கு தேவையான ஜீவகாந்த ஆற்றல் நமக்கு தொடர்ந்து அது சப்ளை பண்ணிட்டே இருக்கணும். இந்த விளக்கங்களால் எந்த ஜீவனுடைய உயிரும் காலம் கணக்கிட முடியாமல் தாய் தந்தையாகிய பெற்றோர்கள் மூலமே தொடர்ந்து தலைமுறைகள் பலவாக தொடர்ந்து வருகிறது என்பதை விளக்கப்பட்டது. அப்ப எப்படி வருகிறது? பெற்றோர்கள் மூலமாகத்தான் தாயினுடைய ஒரு செல்லம், தந்தையினுடைய ஒரு செல்லம் ஒன்று சேர்ந்து ஒரு குழந்தை உருவாகிறது. 10 மாதம் தாயினுடைய வயிற்றில் இருக்கிறது. அதன் பின் அந்த குழந்தை பிறந்து தனது வாழ்க்கை முறையை அமைத்துக் கொள்கிறது. அப்ப தாய் தந்தையாகிய பெற்றோர்கள் மூலம்தான் அது தொடர்கிறது. வரும் காலத்திலும் உணர்ச்சிகள், வலி, நோய், மரணம் என்பவை பற்றி விளக்கப்பட்டது. பிறப்புக்கு முன் காலமும் பிறந்தபின் வாழும் காலமும் நிகழ்ச்சிகளும் இறந்தபின் சீவனுக்கு ஏற்ப நிகழ்வுகளும் விளக்கப்பட்டது. ஓரளவுக்கு ஒரு சின்ன ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு. மறுபடியும் நம்ம தொடரும். அதாவது இப்போ இது வரைக்கும் நம்ம ஓரளவுக்கு பார்த்துருக்கிறோம். பிறக்கிறதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? பிறக்கிறதுக்கு முன்னாடி தாயின் ஒரு செல்லும் தந்தையின் ஒரு செல்லும் ஒன்று சேர்ந்து அது ஒரு கரு உருவாகிறது. அந்த உருவான கரு தாயினுடைய வயிற்றிலே ஒரு 10 மாதங்கள் வளர்ச்சி அடைந்து அது வெளிவருகிறது. அப்ப அந்த உயிர் என்பது எப்பொழுது தாயினுடைய கருவும் தந்தையினுடைய கருவும் ஒன்று சேர்ந்ததோ அப்பொழுது தாயின் உயிரும் தந்தையினுடைய உயிரும் ஒன்று சேர்ந்து ஒரு சின்ன யூனிட் வருது. அது மறுபடியும் குழந்தை வளர 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 அது பெரிதாகி கொண்டே வருகிறது. அப்போ நாம் எங்கிருந்து வந்தோம்? தாய் தந்தையர்கள் அந்த உயிருள்ள செல்கள் ஒன்று கூடித்தான் நாம் வந்திருக்கிறோம். ஒரு மரம் எப்படி முளைக்கிறது என்று பார்த்தால் அது விதையிலிருந்து வருகிறது. அந்த விதை எங்கிருந்து வந்தது? இன்னொரு மரத்திலிருந்து வந்தது. அப்ப அந்த மரத்திற்கு யார் முன்னோர்கள்? அந்த மரத்திற்கு முன்னோர்கள் என்று சொன்னா அந்த விதைகள். அந்த விதைக்கு யார் முன்னோர்கள்? இன்னொரு பெரிய மரம். அப்ப இந்த மரத்துக்கு இன்னொரு மரம் தான் முன்னோரா இருக்கு. அப்படியே நம்ம ஆராய்ச்சி பண்ணிட்டே போனோம்னா அது போயிட்டே தான் இருக்கு. அது மாதிரி ஒரு மனிதன் எப்படி வருகிறான்? தாய் தந்தை மூலமாகத்தான் வருகிறான். தாய் தந்தை இல்லாமல் வர முடியாது ஒரு குழந்தை பிறக்க முடியாது. அப்ப தாயினுடைய ஒரு செல்லும் தந்தையுடைய ஒரு செல்லும் ஒன்று சேர்ந்துதான் ஒரு குழந்தை உருவாகி. அப்ப அந்த 2 பேர் சேர்ந்துதான் நம்மை உருவாக்குகிறார்கள். இப்ப நமக்கு முன்னாடி யாரு இருந்தாங்கன்னா நம்ம அப்பா அம்மா, அவங்களுக்கு முன்னாடி யாரு? அவங்க அப்பா அம்மா, அவங்களுக்கு முன்னாடி யாரு? அவங்க அப்பா அம்மா. அப்படியே ஜெனரேஷன் போகும். அதுதான் இன்னும் சொல்ல போனா முற்பிறவி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம முற்பிறவின்னா என்னென்னமோ நினைக்கிறோம். அப்படி எல்லாம் இல்லை. நமக்கு முற்பிறவி என்று சொன்னால் தாய் தந்தைகள் தான் நம்முடைய முற்பிறவி. சரி, அடுத்தது இப்போ இறந்த பின்னாடி என்ன நடக்கும் அது பாருங்க. உடலை விட்டு ஆன்மா மரணம் என்ற நிகழ்ச்சியில் பிரிந்து விட்ட பின் என்ன நிகழ்கிறது என்று சிந்திக்கும். இறந்த பிறகு உயிர் நிலையை தெளிவாக புரிந்து கொள்ள இறப்பை 3 வகையாக பிரிச்சுக்கலாம். இயற்கை மரணம், தற்செயல் விபத்துக்கள் மூலம் வரும் திடீர் மரணம், முழுமை பேரை அடைந்த பின்னர் ஏற்படும் மரணம். 3 வகையா மரணத்தை பிரிக்கலாம். இயற்கை மரணம் விபத்துக்கள் மூலம் வரக்கூடிய திடீர்னு வரக்கூடியது. ஒரு ஞானிகள் மாறி ஞான நிலை அடைந்து ஒரு முழுமையான வாழ்க்கை ஏற்படக்கூடிய நிலை 3ஆ பிரிச்சுக்கலாம். இயற்கை மரணம் வயது முதிர்ந்த நிலையில் வித்து உற்பத்தி குறைந்து விடுகிறது. சின்ன வயசுல ஒரு பருவ வயசுல வித்து உற்பத்தி அதிகமாக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 30 வயசு 40 50 60 கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும்.
வயதிற்கேற்ப உயிரின் அளவு, உயிர்த்துகளின் எண்ணிக்கை குறைந்து விடுகிறது. ஜீவகாச சக்தி குறைந்து உடல் உறுப்புகள் செயலிழந்து விடுகிறது. இதனால் எல்லா உயிர் வாய்க்கும் இறப்பு என்ற ஒன்று இயற்கையாக ஏற்படுகிறது. இதுவே முதுமையால் ஏற்படும். இப்ப எல்லா உயிரினங்களும் அது எதுவாக இருந்தாலும் சரி, வயதாக 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 அந்த உயிரினுடைய உற்பத்தி குறைஞ்சு குறைஞ்சு கடைசியில ரொம்ப குறைஞ்சு அது அந்த இயக்கத்திற்கு பயன்படாத போது இறப்பு வந்து. அதே போல நீண்ட காலம் நோய்வாய்ப்பட்டு நோயினால் ஜீவகாந்த சக்தி எல்லாம் செலவாகி குறைந்து அதோட வித்து உற்பத்தி குறைந்து போகும். விளைவாக உயிர் சக்தியும் குறைந்து அதனால் வரக்கூடிய நோயினால் உண்டாகும் மரணம். இந்த இரண்டும் இயற்கை மரணம். உயிராற்றலின் அழுத்த அளவு குறைந்து. ஆமா, நோய் வரும்போது ஒவ்வொரு நோய் வரும்போது நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் குறைஞ்சிக்கிட்டே வரும். அந்த உயிர் சக்தியுடைய திணிவு குறைஞ்சிக்கிட்டே வரும். நோய் நீடிக்க நாளாக அந்த உடம்புல இருக்க எல்லா ஆற்றலும் குறைஞ்சிக்கிட்டே வரும். கடைசியில இயக்கத்துக்கு பத்தாவது போது வருட மாட்டாங்க. அப்ப வயது முதிர்ச்சியினால கொஞ்சம் கொஞ்சமா உயிர் சக்தி குறைஞ்சி கடைசியில் இறப்பு உண்டாவது. இரண்டாவது நோய்வாய்ப்பட்டனால நோயினால கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி இறப்பு உண்டாகும். இந்த இரண்டுமே நாம் பொதுவாக இயற்கை மரணம் அடிச்சிருக்கோம். சடங்குகளின் பின்னணி வயது முதிர்ந்து ஒருவர் இறந்து விட்டார். அந்த வித்துவின் மூலம்தான் பிறவி தொடர் அவருடைய வினைத்தொடர் அவருக்கு பிறந்த குழந்தையோடு. ஏன்னா இப்படி குழந்தையோடு தான் அது சாதாரணம். அதன் பிறகு எஞ்சியுள்ள தன்னால் முடித்துக் கொள்ள முடியாத ஆசைகள், விளைப்பதிவுகள் எல்லாம் அந்த உயிரில் போய்க்கின. அப்போ தாய் தந்தருடைய எல்லா பதிவுகளும் அந்த குழந்தைக்கு வந்திருக்கும். அந்த குழந்தை பிறந்த பின்னாடி இருக்கக்கூடிய தாய் தந்தைய பதிவுகள் அது கொஞ்சம் இருக்கும். இந்த உடல் உயிர் விட்ட உடனே தன்னோட உயிர் தொடர்பு கொண்ட மக்கள் அல்லது உடன் பிறந்தவர்கள் அல்லது உறவினர்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளுதல் என்ற முறையிலே நான் இந்த உயிருக்கு அடைக்கலம் தருகிறேன், என்னோடு இந்த உயிர் சேர்ந்து விடட்டும் என்ற எண்ணத்தை எண்ணி அதை குறிப்பிட்ட சடங்கு மூலம் செய்தார்கள். ஆனால் அந்த ஆன்மாவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போ ஒருவர் பிரிந்த பிறகு, அதாவது அவங்க குழந்தை வரும்போதே அவருடைய அந்த இவனுடைய உயிராற்றல் ஒன்று சேர்ந்து அந்த குழந்தைக்கு வந்துருது. அதுக்கு மேல குழந்தை பிறந்த பிறகு இந்த பெற்றோர்கள் வாழ்கின்ற போது அங்க கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கு. அந்த இருந்துகிட்டு இருக்கிற மிச்சமும் எங்க போகும்? பெரும்பாலும் அந்த குழந்தைகளோட பிச்சை. அதுக்காக தான் அந்த குழந்தைகள் ஒரு பெற்றோர்கள் இறந்த பிறகு அதுக்கு வேண்டிய இந்த சடங்கு முறைகள் எல்லாம் செய்து அந்த ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளுதல். எப்படி? நான் இந்த உயிருக்கு அடைக்கலம் தருகிறேன், என்னோடு உயிர் சேர்ந்து விடட்டும் என்ற எண்ணத்தை எண்ணி அதை குறிப்பிட்ட சடங்கு மூலம், அதுக்குதான் நம்ம பல்வேறு சடங்குகளை ஒவ்வொரு மதத்திலும் வைத்திருக்கிறார். கர்மாதி செய்யறது, அந்த இடத்தை சுத்தி வர்றது என்று பல நிலைகளை வைத்திருக்கிறார். அது ஏன்? அந்த ஆன்மாவை ஏற்றுக்கொள்வதற்காக. அப்போ ஒரு தாய் தந்தை இறந்து விட்டாங்கன்னா அங்க பிள்ளைகள் இருப்பாங்க. ஒரு வாரம் 10 நாள் அந்த இடத்துல இருப்பாங்க. அந்த சில சடங்கு முறைகள் எல்லாம் செய்து அந்த ஆன்மாவை ஏற்றுக்கொள்வதற்காக. இன்னும் கொஞ்சம் தான் இருக்காங்க. ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி வந்துருக்கு. இப்ப கொஞ்சம் இருக்கு. அந்த கொஞ்சமும் இது குழந்தைகளோடு அப்படி சேர்ந்து விடும். முதுமையில் இருப்பவர்கள் உயிரின் திணிவு குறைந்து இருக்கு. அது ரொம்ப குறைச்சலா இருக்கு. சாதாரணமாக ஒரு வாழ்கின்ற போது ஒரு 100 யூனிட் உயிராற்றல் இருப்பதாக வைத்துக் கொண்டால் முதுமையில் சிறு சிறு குறைந்து 50, 40, 30, 20 இப்படி ஒரு கடைசியில சும்மா ஒரு 10 என்ற அளவுல தான் இருக்கு. பெரும் பகுதி வாழ்கின்ற போது கடைசி காலம் வர வயதின் காரணமாக, நோயின் காரணமாக குறைந்து கொண்டே வரும். அந்த உயிரின் திணிவு மிக குறைந்து விடும். அதனால்தான் அந்த உடலை நடத்த முடியல. திணிவு இல்லாதனாலதான் உடம்பு நடத்த பத்தல. அதே போல் நோய்வாய்ப்பட்டால் உயிர் சக்தி நாளுக்கு நாள் வரவிட செலவு அதிகமாக்கி மின்குறுக்கு என்று குறைந்து போயிடும். உயிர் உடலை நடத்த இயலவில்லை, இறந்து விடுகிறான். இறந்து விட்ட பிறகு இவனின் உடலை விட்ட உயிர் சக்தி திணிவு மிக மிக குறைவு. இவ்வாறு நோய்வாய்ப்பட்டவர்கள், முதுமையடைந்து இறந்தவர்கள், இவர்களின் உயிராற்றலின் அளவு மிக குறைவாக இருக்கும். அப்ப அந்த குறைவா இருக்கிறது எங்க போகும்? பெரும்பாலும் அது அவருடைய அந்த வாரிசுகளோடு சேர்ந்து விடும். அந்த வாரிசுகள் இல்லை, உறவினர்கள் நண்பர்களோடு சேர்ந்து விடும். அதுவும் இல்லை என்று சொல்லும்போது ஒத்த தன்மைகளை கூட அப்படி சேர்ந்து விடும். சரி, இப்ப திடீர்னு ஒரு கொலை, தற்கொலை, விபத்து, இந்த மூன்றும் திடீர் மரணம். உடலை விட்டு உடனே இந்த உயிர் பிரிக்கிறது. ஒரு 15 வயசுலயே 20 வயசுலயே திடீர்னு ஒருத்தர் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறாங்க. அப்ப அந்த உயிர் திணிவு அதிகமாயிருக்கும். அதே ஒரு 80 வயசுல ஒருத்தர் இறந்து போனாங்கன்னா அந்த உயிர் திணிவு குறைவாயிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம். ஏன்னா அது 40 வயசுல கொஞ்சம் கொஞ்சமா போக ஆரம்பிச்சிடும். அப்ப 80 வயசுல ரொம்ப குறைவா தான் இருக்கும். ஆனா ஒரு 20 வயசுல திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகும்போது அந்த உயிர் திணிவு அதிகமா இருக்கும். அந்த உயிர் ஆற்றல் திணிவு குறையாமல் அப்படி இருக்கு. உயிர் எதிர்பாராமல் பிரிந்து போய்விட்டது. அதற்கு இருக்கக்கூடிய ஆற்றல் இயற்கையான ஈர்ப்பு சக்தியால் இன்னொரு உடலை குறைந்து காலத்து. அப்ப என்ன ஆகாதுக்கு? இன்னொரு உடம்பு தேவை. ஏன்னா இன்னும் கொஞ்சம் வாழ வேண்டியது. அப்ப இந்த திணிவு அதிகமாக இருக்கும்.
அப்ப அது ஏதோ இன்னொரு உடம்புக்குள்ள அது பூந்துக்கும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இறந்த பின்னாடி அந்த ஆன்மா எங்கேயும் ஓட முடியாது, அது அந்த இடத்துல தான் இருக்கும். அந்த வழியாக வரக்கூடியவர்கள் போறவங்க அல்லது அதை ஒட்டி எண்ணங்களுடைய அவங்கதான் ஈர்த்துக்கிறாங்க. அந்த ஆன்மாவுக்கு அது பண்ணி மூவ் பண்ண முடியாது, அந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அங்கு அந்த இறப்பை வரக்கூடியவர்கள் அல்லது அதை பற்றி எண்ணக்கூடியவர்கள், அந்த நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள். அவ்வளவுதான். அதாவது அவங்க ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ அந்த குணத்தில் இருக்கின்ற போது போய் சேர்ந்து. சரி, அடுத்தது முழுமை பேர் அடைந்தல்லை. வாழ்ந்து சிந்தனை உயர்ந்து அகத்தவத்தாலும் அகத்தாய்வாலும் உண்மை உணர்ந்து நிறைவு பெற்றாகிவிட்டது, இறைநிலையும் உணர்ந்தாகிவிட்டது. அதன் பிறகு சமுதாயத்துக்கு என்ன சேவை செய்ய நினைத்தார்களோ அதுவும் செய்தாகிவிட்டது. இதுவரைக்கும் வாழ்ந்தது போதும் என்ற நிலையை அடைவதுதான். அப்ப வாழ்க்கை ஒரு நிறைவான வாழ்க்கை, வாழ்க்கையின் அர்த்தம் நிறைவாகிவிட்டது. நல்ல அகத்தவம் அகத்தாய்வு செய்து உண்மையை உணர்ந்து கொண்டு விட்டார்கள். அந்த உண்மை உணர்ந்த பிறகு இந்த சமுதாயத்துக்கு தேவையான சேவைகளை எல்லாம் செய்து விட்டார்கள். இப்பொழுது முழுமையாக ஒரு மனம் அமைதியாக பூரணமான நிலையில் இருக்கிறது. இவர்கள் உயிரை விட்ட உடனே அந்த உயிர் சக்தி பூமியின் ஆகர்ஷண சக்தி களத்தை தாண்டி பெரிய களத்தை நோக்கி போகும் அளவுக்கு விடுதலை வேகம் பெற்றிருக்கும். அதுவே முழுமை பேர். அப்ப அந்த ஆன்மா என்ன ஆகும்? இங்கிருந்து விடுபட்ட பிறகு அது அப்படியே அங்கிருந்து அந்த இறைவனை நோக்கி பயணத்துக்கு தயாராகிவிடும். இறைவனை நோக்கிய பயணம் வரும்போது பார்த்தீங்கன்னா அது அந்த பூமியை ஒட்டிய நிலை, சூரிய மண்டலத்தை ஒட்டிய நிலை, இந்த பிரபஞ்சம் சக்தி களத்தை ஒட்டிய நிலை, அதை தாண்டி அந்த சுத்த வெளி என்று சொல்வார்கள். அப்போ அங்கு பதிவுகள் இல்லாதனாலே, ஒரு நிறைவான மனம் இருப்பதனாலே, அங்கு கருமையும் தூய்மையாக இருக்கிறதுனால அது அந்த சுத்த வெளியை நோக்கிய பயணத்தில் தொடர ஆரம்பித்து விடும். அப்ப எந்த பதிவுகளும் இல்லாத போது அந்த ஆன்மா இறைநிலை நோக்கி பயணத்தில், அதுதான் முழுமை பேர் அடைந்தல் என்று சொல்கின்றோம். அது எப்படி பாருங்க, அது 4 நிலை: சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுச்சியம் என்று சொல்வார்கள். அந்த பூமியை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி சாலோக்கியம், சூரிய மண்டலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதி சாமீபியம், அதை தாண்டி அந்த சக்திகளம் பேரிய மண்டலம் சொல்றது அது சாரூபியம், அதையும் தாண்டி இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளி பிரம்மம் ஆதி தெய்வம் என்று சொல்கிற சாயுச்சியம். இப்படி அது ஒவ்வொரு நிலைக்கும் தாண்டி விரைவிலே அது அந்த இறைநிலை என்பது. அதுக்கு என்ன வேகம்? அது வேகமெல்லாம் கணக்கு கிடையாது. அது நம்முடைய வெளிச்சத்தை விட வேகமாக செல்லக்கூடிய ஒன்று. ஆகவே அது முழுமை விட்டுதான் அடுத்த வினாடி அது இறைநிலையோடு கலந்துவிடும். அப்படி இல்லை என்று சொன்னால் அது வெவ்வேறு நிலைகளுக்கு சென்று 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 அது சேர வேண்டும். உலகை ஒட்டி இயங்கிக் கொண்டிருக்கும் அது கவர்ச்சிக்கு உட்பட்ட ஒரு களத்தை எர்த் பவுண்ட் ஃபீல் சாலோக்கியம் என்பார்கள். இது நம்முடைய பூமியை ஒட்டி இருக்கக்கூடிய நிலை. ஏன்னா அதனால இன்னும் முழுமை பெறலை, அதுக்கு நேரம் போக முடியல. அதை கடந்த பிறகு அடுத்த களம் சூரியன், அதுக்கு பின்னாடி சரி அதை கடந்தாச்சு, அதுக்கு அடுத்த நிலை வரும்போது அது சூரிய மண்டலம். அந்த சூரிய காலத்தை தான் சாமீபியம் என்று சொல்கிறார்கள். அதையும் கடந்து போனால் இந்த பேரியக்க மண்டலம் முழுவதும் நிறைந்த இயக்க மண்டலத்தை சாரூபியம் வந்து நம்ம பொதுவாக சக்திகளை பற்றி சொல்லக்கூடியது, பேரியக்க மண்டலம் சொல்லக்கூடியது, அதைத்தான் சாரூபியம் என்று சொல்கிறார்கள். இவையெல்லாம் கடந்து 12 வீடுகளாக சொல்லப்படும் நட்சத்திர மண்டலம் அனைத்தையும் கடந்து முடிவாக இருப்பது சுத்த வெளி. அப்ப எல்லா வகையான நட்சத்திர மண்டலையும் கடந்து செல்கின்ற போதுதான் அதை சுத்த வெளி, வெட்ட வெளி, பிரம்மம் ஆதி என்று சொல்கிறோம். அதுதான் சாயுச்சியம், கடைசியாக அடையக்கூடிய நிலை. 4 களத்திலே உடலை விட்ட உயிர்கள் அவை வாழும் காலத்திலே பெற்ற பதிவுகளுக்கு ஏற்ப இந்த நிலைகளில் ஒன்றை அடையும். அப்ப வாழ்கின்ற போது எப்படி இருந்தார்கள்? முழுமையாக அவர்கள் நிறைவு பெற்று விட்டார்களா? அப்ப நேரடியாக அந்த சாயுச்சியம் சுத்த வெளிக்கு சென்று இல்லை, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் இருக்குன்னா வேற ஏதாவது ஒவ்வொரு நிலையிலும் நின்று இருக்கும். அப்ப எவ்வளவு பதிவுகள் இன்னும் மீதம் இருக்கிறதோ அதற்கேற்ப அதை வெவ்வேறு களத்தில் நின்று கொண்டிருக்கும். இப்ப பூமியை ஒட்டி இருக்கக்கூடியது, சூரிய மண்டலத்தை ஒட்டி இருக்கக்கூடியது, அந்த சக்திகளம் பெரிய மண்டலத்தை ஒட்டி இருக்கக்கூடியது, கடைசியிலே அது சுத்த வெளி. இந்த பூமியை ஒட்டி இருக்கக்கூடியது தான் நம்ம சாலோக்கியம் என்று சொல்கிறோம். சூரிய மண்டலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சாமீபியம் என்று சொல்கிறோம். பேரியக்க மண்டலம் சாரூபியம் என்று சொல்கிறோம். சுத்த வெளியே அதை சாயுச்சியம் என்று சொல்கிறோம். இப்படி அந்த ஆன்மா செய்த செயலுக்கு ஏற்ப, கர்மீதுடைய பதிவுகளுக்கு ஏற்ப அந்த இடத்தை நோக்கி அது பயணித்துக் கொண்டிருக்கும். எளிமையாக புரிந்து கொள்ள உதாரணத்தை நம்மை எடுத்துக்கொள்ளும். குண்டல யோகம் எடுத்துள்ள எல்லா மக்களும் சில நாட்களில் துரிய முறை தியானம் செய்து மனதை நல்ல வரையில் அமைத்துக் கொள்வார்கள். அதன் பிறகு துரியாதயம் என்ற பயிற்சி நிலையிலே பேரிய மண்டலம் முழுவதும் ஆற்றல்களமாக உள்ள மகாகாசத்தோடு சக்திகளத்தோடு இணைந்தும் தவம் ஏற்றி பழகி கொள்வார்கள்.
இதுவே சாரூபியம் என்று சொல்லுவோம். நாம் சக்தி களத்திலே பேரியக்க மண்டலம் முழுவதும் நட்சத்திரத்தோடு மனதை இயக்கி வைக்கக்கூடிய நிலை, அதுதான் சாரூபியம் என்று சொல்லக்கூடிய, அதைத்தான் விஸ்வரூப தரிசனம் என்று சொல்கிறோம், விஸ்வரூபம் என்று சொல்கிறோம். துரியாதத்தில் அந்த பேரியக்க மண்டலம் முழுவதுமாக மனம் நிரம்பி தவம் செய்கிறோமே, அந்த நிலைதான் அது சாரூபியம் என்று சொல்லலாம், அல்லது விஸ்வரூபம் என்று சொல்லலாம். அதையும் தாண்டி செல்கின்ற போது அது சாயுச்சியம், அது அந்த முழுமை பெற்ற நிலை. இப்போ இறந்த உயிர் மீண்டும் பிறப்பதில்லை. இறந்த உயிர் மீண்டும் புதிய உடல் கொண்டு பிறக்கிறது என்பது ஆராய்ச்சி முழுமையாக செய்யாத காலத்தில் ஏற்பட்ட ஒரு கற்பனை, ஒரு யூகத்தில் ஏற்பட்டது. இறந்த உயிர் மீண்டும் பிறக்க முடியாது. நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்னாக்கா, யாரோ இறந்து போனாங்க, எங்கேயோ ஒரு ஊர்ல இறந்து போனோம், இங்க வந்து பிறந்துட்டாங்க நினைக்கிறோம். அப்படியெல்லாம் இல்லை. சிவவைகர் சொல்றாரு பாருங்க, கறந்த பால் முளை புகார், கடைந்த வெண்ணெய் மோர் புகார், உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் புகார், வெறிந்த பூ உதிர்ந்த காய் மீண்டும் போய் மரம் புகார், இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லை. எப்படி அழகா சொல்றார். வெறிந்த பூ உதிர்ந்த காய், காய் விழுந்து போயிடுச்சு, கீழே விழுந்துருச்சு, அது மறுபடியும் மரத்துக்கு போய் சேராது. அது மாதிரி இறந்து போன பிறகு மீண்டும் அது போய் பிறக்கிறது இல்லை, அது தொடர்ந்துருது. அவர் இறக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா அம்மா குழந்தை வந்துருச்சு, அந்த குழந்தைகளோட மிச்சம், அவர் இறந்தோட மிச்சம் இருக்கு, அந்த குழந்தைகளோட சேர்ந்துடும், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இது இன்னொரு பக்கம் தனியா போய் ஏதோ அடுத்த வீட்டுல பிறக்குது, அடுத்த ஊர்ல பிறக்குது, அடுத்த நாட்டுல இதெல்லாம் இல்லை. அங்க தொடர்ச்சியாக அந்த குழந்தைகளோட சேர்ந்துடும், அவ்வளவுதான். ஒரு விஞ்ஞானி இருக்கிறார், எப்படியும் ஒரு உண்மை ஆராய்ந்து முடிவு காண வேண்டும் என்று அதிலேயே நீண்ட காலம் தன் அறிவை செலுத்தி வருகிறார். அதே ஆராய்ச்சி பற்றிய விஷயத்தை உணர்ந்து முடிவு கொண்ட இன்னொரு விஞ்ஞானி இறந்து விடுகிறார். உயிர் தானாவே வந்து இவரிடம் இணைந்து விடும். அவரும் விஞ்ஞானத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணாரு, இவரும் விஞ்ஞானத்துல ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அந்த ஆன்மா இந்த ஆன்மாவோட அப்படியே வந்து இணைஞ்சிடும். ஏன்னா ஒத்த தன்மையுடையது. இவரை தேடி போக வேண்டும் என்று அது வருவதில்லை. இறந்தனுடைய கருமையத்தில் பதிவாகியுள்ள அறிவாட்சி தர சிவகாந்த வலைகள் அதன் அலட்சியில் ஒற்றுமையால் அதற்கு ஒத்ததாக உள்ள ஒரு கருமையத்தில் இணைச்சி, இது இயற்கை நீதி. ஏன்னா இறந்த பிறகு அந்த ஆன்மாவுக்கு இயக்கம் கிடையாது, விருப்பம் கிடையாது, அங்க போகணும் இங்க போகணுன்ற முயற்சி கிடையாது, அது ஒரு இடத்துல இருக்கும். ஆனா வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் அது ஒத்த தன்மையுடையவர்களாக இருந்தால் இந்த அலை ஒத்த தன்மையோட இதை இழுத்துக் கொள்கிறது. அல்ல அது அது போய் தேடி பிடிக்கிறது இல்லை. வாழ்கின்றவரோடு ஒத்த தன்மையுடையவர்களாக இருக்கின்ற போது அந்த இவர் இந்த வாழ்கின்ற ஆன்மாதான் அதை இழுத்துக் கொள்ளும். அதுதான் இயற்கை நீதி. அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. ஒரு விஞ்ஞானிக்கு விஞ்ஞானியோட ஆன்மா கிடைக்கும், ஒரு சண்டவரோட ஒரு ஆன்மா வரும், ஒரு ஞானிக்கு ஞானியோட ஆன்மா வரும். அப்ப யார் யாருக்கு என்னென்ன பொருத்தமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஆன்மாக்களை நாம வரவழைத்துக் கொள்கிறோம். அதனாலதான் கோபம், கவலை, பொறாமை, வஞ்சம் அதிகமா வந்துச்சுன்னா அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் நம்ம கூட வந்து கூடிக்கும். அதே சமயம் எப்பொழுதுமே நாம் சிந்தனை செய்து கொண்டு இருக்கிறோம், தியானம் செய்து கொண்டு இருக்கிறோம், இறைவனை வணங்கி கொண்டு இருக்கிறோம், நல்லது செய்ய வேண்டும் என்று அகத்தாய்வு செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப அது போன்ற உதவிகள் நமக்கு கிடைத்துக் கொண்டிருக்கும். இதுபோல் சேர்ந்த உயிர் ஒரு சில சமயம் 10 விஷயங்களில் நாட்டம் ஒன்றாக இருக்கும், ஒரு விஷயத்தில் நாட்டமும் தேட்டமும் வேறுபட்டு இருக்கும். அந்த அப்படி வந்து சேர்ந்தது 10 விஷயத்துல ஒரு ஒண்ணுல வித்தியாசமா இருக்கும். அந்த ஒண்ணு மட்டும் அவங்களுக்கு வித்தியாசமும் தெரியும். அந்த முரண்பாடு கூட அவருக்கு புதிதாக உடல்லே, மனதிலே, வாழ்விலே தெரியும். பெரும்பாலும் ஒத்துப்போகும், ஒரு சில இடத்துல வித்தியாசமா தெரியும். இவ்வாறு ஒவ்வொருவரும் தன்னுடைய ஆராய்ச்சிக்கு ஏற்ப, ஆசைகளுக்கு ஏற்ப வேறு உடலை விட்ட உயிர்களை கூட்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருத்தருக்கிட்டையும் அந்த மாதிரி நம்முடைய தாய் தந்தை வழியாக வந்தது அல்லது அது ஒத்த தன்மையுடைய இருக்கு சேர்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உயிருக்கும் சேர்ந்த உயிருக்கும் என்ன வித்தியாசம் என்றால், சேர்ந்த உயிரின் தன்னிடம் இருக்கும் பதிவுகளை விட்டுக்கொண்டே இருக்கும், வாழ்ந்து கொண்டிருக்கும் உயிர் அந்த பதிவுகளை தன்வயமாக பெற்றுக் கொண்டிருக்கும். ஆமா, ஒரு உயிர் ஒரு பதிவை சேருகின்ற போது அந்த சேர்ந்த ஆன்மா அதுல இருக்கிற பதிவெல்லாம் விட்டுக்கிட்டே இருக்கும், குறைச்சிக்கிட்டே இருக்கும். இந்த வாங்கின ஆன்மா அதை கூட்டிக்கிட்டே இருக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அது எங்க இப்ப தாய் தந்தையர் உயிர் நம்ம கிட்ட வருதுன்னு வச்சுக்கல, வந்து அதுல இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அது நிம்மதி அடைஞ்சிடும். அது மாதிரி வேற எங்கேயோ போய் ஒரு அட்டாச் ஆனா கூட அங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு அது தனியா போயிடும், முடிஞ்ச முடி போயிடும். இங்க சேர்ந்தது இந்த வாழ்றவங்க தான் கூட்டிக்கிட்டே இருக்கணும். ஒரு உயிர் இன்னொரு உயிர் தாய் வயிற்றில் பிறப்பது என்பது முடியவே முடியாது. நம்ம நினைக்கிறோம் இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு வருது, அதெல்லாம் கிடையாது. தாய் தந்தை மூலமாகத்தான் உயிர் வருகிறது. அட்டாச் ஆகி வேணும் வரலாம். எங்கோ ஒரு இடத்துல பெற்றோர் மூலம் குழந்தைக்கு ஒரு கருமையை போட்டு ஏற்கலாம். எங்கோ ஒரு இடத்துல வாழ்கின்ற போது இப்படி ஏதோ ஒரு இன்னொரு ஒத்த தன்மையோட சேர்ந்திருக்கலாம். அந்த குழந்தை அது தாய் தந்தையர் மூலமாக அங்க குழந்தை கருவை வழியாக வருகிறது, பிறக்கும் போது வருது. ஏன்னா எப்ப தாய் தந்தைக்கு அட்டாச் ஆகிருக்கு. ஒரு 4-5 வயது குழந்தை சொல்லுது, இந்த வீடு என்னோடது இல்லை,
என்னோட ஊர் வேற, அது எங்க அப்பா இப்படி என்று பார்த்தா அது சொல்ற மாதிரி அங்க போய் பார்த்தா அதெல்லாம் சரியா இருக்கு. அப்ப அது குழந்தையின் மறுபிறவி இதுதான் என்று ஏன் இருக்கக்கூடாது என்று வினா வருகிறது. அது எவ்வாறு என்றால், ஒரு இறந்து விட்டார் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அது ஏதோ சில காரணத்துல இறந்து விட்ட உயிர் ஒரு தந்தையோ அல்லது தாயோ பற்றி கொண்டால் அவர்களின் உயிரோடு அது சேர்ந்து விடுகிறது. அப்படி தாய் தந்தையோடு ஒரு இணைந்த ஒரு ஆன்மா அது குழந்தைகள் மூலமா வந்து நான் அப்படி இருந்தேன், இப்படி இருந்து இத்தனை வயசுல இப்படி இருந்தேன் என்று அதை பற்றி எல்லாம் ஒரு கதை சொல்ல ஆரம்பிக்கும். அது தாய் தந்தையோடு ஏதோ ஒரு சமயத்துல ஒரு இணைந்த ஆன்மா அது கொஞ்ச நாள் இருந்துட்டு அவர் போயிடும். அப்ப அதோட தன்மை குணம் இவற்றில் பார்த்தா ஒன்று சார்ந்து விடாமல் இருக்கும். அதுபோல நோயும் கூட ஒருவரை தொற்றிக்கொள்ளும், ஆனால் அது அவரின் உடலிலே வேலை செய்ய முடியாது. காரணம், இவரிடம் வினைப்பதிவு என்ற அது ஏற்பாட்டில் இல்லை. பிறகு இவரிடமிருந்து அது கருத்தொடராக தொடர்ந்து கொண்டே வரும். அது அப்பா அம்மா காலத்துல அவங்களுக்குள்ள அது பெரிய வேலை செய்யல, அது குழந்தையாக வந்த பின்னாடிதான் வேலை செய்ய ஆரம்பிக்குது. சரி, கொடுமையான ஆவியாக இருந்தால் கரு உருவாகும் போது அழிஞ்சிடும். ரொம்ப ஒரு வயலன்ஸ் சோலா இருந்ததுன்னா கரு உருவாகும் போது கரு அழிஞ்சு போயிடும், அபார்ஷன் ஆயிடும். அமைதியான ஆன்மாவாக இருந்து அவை தொடர்ந்து வரும். அந்த குழந்தை பிறந்த பிறகு அதோடு தொடர்ந்து இணைப்பு உயிராக இருந்து கொண்டு மூளை கட்டப்பட்ட பிறகு முதலாக இந்த உயிர்த்துகள் தண்டமல்ல பதிவுகளை வெளியிட ஆரம்பிக்கும். அது குழந்தைன்னு வந்த பின்னாடிதான், அது வரைக்கும் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அது அடக்கமா இருந்துச்சு. குழந்தைன்னு வரும்போது இந்த மூளை கட்டப்பட்ட பின்னர் செயல்பட ஆரம்பிக்குது. அப்பொழுது குழந்தை பயிலாதவற்றை பேசுவது, பாடுவது, யாரிடம் கேட்டறியா செயல்களை பயிற்சிகளை செய்வது, இவையெல்லாம் அப்பதான் குழந்தை வித்தியாசமான லாங்குவேஜ்ல பேச ஆரம்பிக்கும். அங்க இருந்து இங்க இருந்து கதைகள்லாம் சொல்ல ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சில அற்புதங்கள் நிகழ ஆரம்பிக்கும். அது மாதிரி ஒருத்தர் பேய் ஆடுகிறார், அவரை சார்ந்த அந்த உயிர் தான் வசித்த ஊர், பேரு, மரணம் அடைந்த விதம், இவற்றெல்லாம் சொல்லும். எவ்வாறு அந்த அடைக்கலமான அட்டாச்சி சோல் வாழும் உயிருக்கு மயக்கத்தை கொடுத்து விட்டு இங்க நம்ம இயங்குகிறது என்று பார்த்தால், அது அவரின் உயிருக்கு சிறிது நேரம் அந்த வாழ்ற மனுஷனுக்கு ஒரு மயக்க நிலை உருவாக்கி இந்த அட்டாச்சான சோல் வந்து அது எழுச்சி பெற்று தன்னுடைய கதையை சொல்ல ஆரம்பிக்கும். அப்பொழுது அடைக்கலமான உயிரின் பதிவுகள் எல்லாம் வெளியாகிறது. நாம் போய் கேட்டறிந்தால் அவ்வுயிர் சொன்னவை எல்லாம் உண்மையாகத்தான் இருக்கும். இதே போல்தான் அக்குழந்தைக்கும் சொந்த உயிரை விட சேர்ந்த உயிர் இயங்க ஆரம்பிக்கிறது. அவ்வாறு இயங்கும் பொழுதுதான் இவையெல்லாம் கூறுகிறது. இவை மாத்திரமல்ல, அடைக்கலமாகும் உயிருக்குரியவர் விஞ்ஞானியாகவோ சங்கீத நிபுணராகவோ இருப்பார். அவருக்குரிய வல்லமையெல்லாம் அந்த குழந்தைக்கு அந்த 4வது 5வது வயதிலே ஏற்பட்டு அந்த குழந்தை அறியாத பழகாதவற்றை எல்லாம் செய்து காட்ட ஆரம்பிக்கும். பெரிய சங்கீத வித்வானாக இருக்கும், பெரிய சொற்பொழிவாற்றக்கூடியவனாக, பெரிய ஞானியாக செயல்பட ஆரம்பிக்கும். பழைய அந்த அட்டாச்சி சோல் அங்கிருந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். இறந்த பெண் மனிதனுடைய வினைப்பதிவு என்ன ஆகிறது? இது பரவலாக நிலை வரும் இடம். வினைப்பயன் விட்டு போகாது. ஒவ்வொரு உயிரும் தன் வினைப்பயனை தூய்மை பெறும் வரையில் வேறு உடலில் சேர்ந்தேனும் வினைப்பயனை துன்பத்தையும் இன்பத்தையும் அனுபவிச்சு தீரும். அது பதிவுகள் விட்டு போகாது. அது தொடர்ந்து எப்படியாவது இருந்து எத்தனையோ பேர் மூலம் சென்று அது போய் சேரும். அதற்காக புதிதாக பிறவி எடுக்க வேண்டும் என்பதில்லை. ஒரு குழந்தை பிறந்த தன் 12 வயது வரை தன்னிச்சையாக வினைகளை பெறவில்லை, பதிவுகளை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை என்று வைத்துக் கொள்வோம். 12 வயதில் குழந்தை இறந்து விட்டது. இந்நிலையில் அந்த குழந்தையின் நிலை என்ன? 12 வயதிற்குள்ளாக எந்த குழந்தை உயிர் விட்டாலும் தன் தாய் அல்லது தந்தை, பாட்டன், பாட்டி போன்ற கருத்துடன் உணவில் சேர்ந்துவிடும். அப்ப எங்க போகும் அந்த குழந்தை? அப்பா அம்மாவோட சேர்ந்துக்கும், தாத்தா பாட்டியோட சேர்ந்துக்கும். 12 வயசுக்குள்ள ஒரு குழந்தை இருந்ததுன்னா அந்த ஆன்மா அங்க போய் சேர்ந்துக்கும். விரிந்த உயிர் சுருங்கி விடுவது போல அவ்வுயிருக்கு வேறு எந்த பதிவும் இல்லை. அந்த சின்ன குழந்தை அதுக்கு ஒன்றும் பதிவு கிடையாது. அதனால அது அப்படியே அப்பா அம்மாவோட போய் சேர்ந்து. ஆகவே அந்த உயிரில் பதிவு பெற்ற உயிர்கள் தாயும் தந்தையும் தான். எனவே அவ்வுயிர் தாய் தந்தையிடம் சேர்ந்து விடும். அவ்வுயிருக்கும் அமைதி ஏற்பட்டு விடும். பெற்றோர்களுக்கும் அக்குழந்தை வளர்த்தமையால் அவர்களின் வினைகளும் ஒரு பகுதி கழிந்து விடுகின்றன. இவ்வாறு இருவர் வினைகளும் கழிந்த ஒரு கூட்டுத்தான் அக்குழந்தையின் முடியும். இந்த குழந்தை இறந்து போச்சுன்னு பெற்றோர் வருத்தப்பட வேண்டியதில்லை. அந்த குழந்தை என்னாச்சு, அதனுடைய ஆன்மா 12 வயசுக்குள்ள இறந்தா அவங்க பெற்றோர்களுடைய சேர்ந்து விடும். அதனால குழந்தை இல்லையென்று வருத்தப்பட வேண்டியதில்லை. அது ஒரு வாழ்க்கையில் நடைமுறையில் சிக்கலாக இருந்தாலும் அது தாய் தந்தையோடு சேர்ந்து விடும். பறவைகளின் காலடியில் அடையாளத்தை பார்க்க முடியாது. பறவைகள் பறந்து போது எங்க நடந்துச்சு நமக்கு தெரியாது. ஆகாயத்தில் துறவுகளின் அறிவு நிலை உயர்வை மற்றோர் தெரிந்து கொள்ள முயற்சித்தால் அதுவும் ஆகாது. திறவுகோள் இல்லாமல் பூட்டு ஒன்றை திறப்பதோ மிக கடினம். இவற்றை போன்றே பிறவியதன் முன்பின்னாம் நிலையை பற்றி பேச விளக்கம் கடினம். மொழிகளின் மூலமாக நம் பிறவியை பற்றி சொல்கின்ற போது பலர் நம்புவார்கள், நம்பாமல் இருப்பார்கள். உடல் அதனை விளைவித்த நாதம் இருந்து உதிர்த்தவர் அதற்கு முன்பு. யார் இந்த உடம்பு உருவாகிறதுக்கு காரணமா இருந்தது? இந்த மரம் உருவாத காரணம் இந்த விதை உருவாத காரணம் இந்த பழைய மரம். அப்ப அந்த பெரிய மரம் தானே இதனுடைய தாய் தந்தை. அது மாதிரி யார் நம்மை உருவாக்கினார்? நம்முடைய பெற்றோர்கள். நம்முடைய பெற்றோர்கள் தான் முன்பிறவி. உடலுக்கு பின் பிறவி பெற்ற மக்கள். நம்முடைய அடுத்த பிறவி என்று சொன்னால் நம்முடைய மக்கள் தான் நம்முடைய அடுத்த பிறவி.
ஓடு ரத்த சுவாசத்தால் இயங்கி நிற்கும் உடலுக்கு உணரும் நிலை அதுவே இவன். ஒருமித்த கூட்டணுக்கள் ஈர்ப்பேக்க உடலை நின்றுவிட மரணம் என்போம். எப்போ நமக்குள்ள அந்த ரத்தம் நின்று போச்சு, காற்று நின்று போச்சு, எப்ப நின்று போச்சு, அது மரணம் என்கிறோம். ஆனா அந்த ஆன்மா அது தொடரும். பிள்ளைகளை பெற்றோர்கள் உடலை விட்டால் பெரும்பாலும் அவ்வுயிர்கள் கருத்தொடராம் பிள்ளைகளோடு இருந்துவிடும். பெற்றோர்கள் அத்தனை பேருடைய ஆன்மாக்களும் பெரும்பாலும் பிள்ளைகளோடு இருந்துவிடும். பெற்றோர்கள் தவமாற்றி அறவும் செய்தால் பிள்ளைகளை வழிவழியா இப்பேராக்கும் பின்தொடர்ந்து கொள்ளக்கூடியது. பெற்றோர்கள் நல்லவர்களாக இருக்காங்கன்னா அந்த நல்ல தன்மைகளை அவர்களை தொடர்ந்து அவர்களையும் நல்லவர்களாக்கி விரைவிலே அந்த ஆன்மா தூய்மையடைந்து இறைநிலை அடைவதற்கு உதவி செய்யும். பிள்ளைகளும் பெற்றோரும் இணைத்தொடராம் பேரிணைப்பில் இப்போது எல்லாம் ஒன்று சேருவாங்க. பிள்ளைகளுடைய தொடர்ச்சி தான் பெற்றோர், அது பெற்றோருடைய தொடர்ச்சி தான் பிள்ளைகள். அந்த பிள்ளைகள் அவருடைய பிள்ளைகளுக்கு போவாங்க. ஒரு இடத்துல தூய்மையாகின்ற போது இறைநிலை அடைந்து விடுவார்கள். காந்த மையமும் அதுவரையில் பரிணாமத்தில் பெற்ற அனைத்து பதிவுகளோடு வெளியேறிவிடும். வித்து உலகமாகிய மண்ணோடு நின்று விடுகிறது. காந்த மையமும் உயிர் மையம் வெளியேறி காற்று மண்டலத்தில் விதக்கிறது. இதுவே உடலை விட்டு வெளியேறி ஆகும். வினைப்பதிவுகள் அனைத்தும் உள்ளன. ஞானேந்திரங்கள், கர்மேந்திரங்கள், மனம் இவை இயங்கக்கூடிய கருவிகளும் மூலையும் இல்லை. அதனால் பதிவுகளை வெளிக்காட்டும் படர்க்கை ஆற்றலாம் மனம் இல்லை. இந்த ஆவி வேறு உடலில் புகுந்த பிறகு இந்த பதிவுகள் இயக்கத்துக்கு வரும்போதுதான் இன்பம் துன்பம் என்ற உணர்வுகள் உண்டாகும். இதுதான் கருமைய தத்துவம், ஆன்மாவின் ரகசியம், வினைப்பதிவு, மறைப்பொருள். இந்த விஞ்ஞான காலத்தில் இந்த கருமைய ரகசிய விளக்கறிவு சிந்திக்கும் வயது வந்தவர்களுக்கு மிகவும் அவசியம். தத்துவத்தை நம் அனைவரும் உணர்ந்தபடி நலம் பெற்று வாழ்வோம். ஆமாம். அப்ப அந்த ஆன்மா எங்க போகாது. பெற்றோர்கள் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு போய் சேரும். பிள்ளைகள் 12 வயசுக்குள்ள இருந்தாக்கும் அது பெற்றோருக்கு போய் சேரும். அதற்கு பின்னர் பிள்ளைகள் பெரியவர்களாகி அவர்களுக்கு திருமணமாகி அவர்கள் குழந்தை வருகின்ற போது அவர்கள் மூலமாக தொடரும். இந்த நிலையில் எங்கு எப்பொழுது இந்த ஆன்மா எல்லா பதிவுகளையும் கழிக்கிறதோ, கழித்த பிறகு அது இறக்கும் போது அது நேரடியாக இறைவனை நோக்கி பயணித்து வெற்றி பெறும். இப்படி செல்கின்ற போது பூமியை ஒட்டிய நிலை, சூரிய மண்டலத்தை ஒட்டிய நிலை, இந்த பேரிய மண்டலத்தை ஒட்டிய நிலை, கடைசியாக பதிவுகள் இல்லாத போது அது அந்த இறைநிலையோடு ஒன்றக்கூடிய நிலை என்று அது அடைந்து விடும். அப்ப இதைத்தான் ஞானிகள் சொல்லி இருக்கிறார்கள். அருட்தந்தை வேதாத்திரி மகிழ்ச்சியை அழுத்தம் திருத்தமாக சொல்கிறார்கள். ஆனா எல்லாருக்கும் இது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்காது. அதனாலதான் மகிழ்ச்சி சொல்லுவாங்க, இது ஒரு கதை மாதிரி வச்சுக்க, எத்தனையோ கதையை கேட்டு இது ஒரு கதையை மாதிரி கேட்டுக்குங்க. அப்ப இதுதான் பிறப்பினுடைய நிலை. அப்ப பிறக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பெற்றோர்கள் மூலமாகத்தான் வந்திருக்கிறோம். நம்முடைய முற்பிறவி என்று சொன்னால் பெற்றோர்கள் தான். அதே போன்று நம்முடைய மறுபிறவி என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகள் தான். நம்ம இருக்கும் போதே குழந்தைகள் வந்துட்டாங்க. குழந்தைகள் வந்த பின்னாடி நம்ம இருக்கிறோம். அப்ப குழந்தைகள்ட்ட நம்முடைய பெரும்பகுதி சொத்து போயிடுச்சு. மிச்சம் கொஞ்சம் இருக்குது. அந்த மிச்சம் கொஞ்சம் இருக்கிறத நாம் இறந்த பிறகு பெரும்பாலும் அது குழந்தைகளோடு சேர்ந்து விடும். இந்த ஆன்மா தூய்மையாக இருந்தால் விரைவில் இந்த குழந்தைகள் மூலமாக அது முழுமை பெற்று இறைநிலை நோக்கிய பயணத்தில் வெற்றி பெறும். தூய்மை இல்லைன்னா தூய்மை அடைகின்ற வரை இது தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப இந்த ஆன்மாக்கள் வெவ்வேறு நிலைக்கு செல்கிறது. அந்த பூமியை ஒட்டிய நிலை, அது சூரிய மண்டலத்தை ஒட்டிய நிலை, பெரிய மண்டலத்தை ஒட்டிய நிலை, அந்த சுத்தவெளி. அப்ப வெவ்வேறு இடத்துல அங்கங்க அது இருந்துகிட்டே இருக்கும். தூய்மை அடைய கடைசியில் முழு தூய்மை அடைகின்ற போது அது இறைநிலை நோக்கி பயணத்தில் வெற்றி வரும். அதற்கு எவ்வளவு காலம் ஆகும் என்பது, எத்தனை பிறவிகள் வரும் என்பது அது அந்த பதிவுகளை பொறுத்து இருக்குது என்று சொல்லி இந்த ஒரு அற்புதமான தத்துவத்தை விளக்கி அருட்தந்தையினுடைய பாதங்களை தொட்டு வணங்கி சிந்தனையை நிறைவு செய்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஐயா, கேள்வி பதில் நிகழ்ச்சி ஆரம்பிச்சலாங்களா ஐயா? வாழ்க வளமுடன் ஐயா. ஆரம்பிச்சுக்கலாம். முதல் அன்பராக ஸ்ரீலதா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. உரை ரொம்ப அழகா சிறப்பா இருந்ததுங்க ஐயா. ஐயா, எனக்கு 2 கேள்விகள் இருக்குது. ஒண்ணு என்ன அப்படின்னா, இறைநிலை அதாவது முழுமை பேருன்ற தலைப்புல நீங்க இறைநிலை அடையிறதுக்கு பதிவுகள் அற்ற நிலை இருந்தால் அடைய முடியும் அப்படிங்கிறத விளக்கியிருந்தீங்க. இப்போ பதிவுகள் அற்ற நிலை அப்படின்னா நம்ம களங்க பதிவுகள் எல்லாத்தையுமே இது பண்ணிடுவோம். அப்ப நம்ம கிட்ட புண்ணிய பதிவுகள் இருக்கும். அப்ப ஒரு பேலன்ஸ்டான இது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்களேயா? இல்ல, இப்ப பதிவுகள் சொல்லும் போது நம்ம பாவ பதிவுகளைத்தான் குறிப்பிடுறோம். புண்ணிய பதிவுகள் என்பது தெய்வ நிலையோட ஒன்றியது. இப்ப தெய்வத்தை நோக்கிய பதிவுகள் அதெல்லாம் புண்ணிய பதிவுகள், அது நல்லது இருக்கட்டும். அது இருந்தாதான் நம்ம அங்க போக முடியும். பாவ பதிவுகள் என்று சொல்லக்கூடியது களங்கத்தை கூடியது. அதுதான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த பாவப்பதிவுகள் இல்லாத நிலைக்கு வருகின்ற போது தெய்வம் என்று சொன்னா அது இருக்கிறது எல்லாம் புண்ணியத்தின் நல்ல பதிவுகள், அவ்வளவுதான். சரிங்க. இன்னொரு கேள்விங்க ஐயா. அப்புறம் இப்ப என்னோட இது என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தரும் பிறக்கும் போது
ஓரறிவு தாவரத்துல இருந்து அப்படி ஒவ்வொரு படிநிலையா 2 அறிவு 3 அறிவு அப்படி பிறந்து 5 அறிவு முடிச்சு 6ஆம் அறிவுல இப்படி இப்ப இருக்கிற இந்த மாதிரியே பிறந்திருப்போமாங்க ஐயா? இல்ல அடுத்தடுத்த பிறவிகள் எடுத்திருப்போமா? ஏன்னா இந்த 5 கோஷங்கள் சொல்றோம் இல்லைங்க ஐயா, அந்த படிநிலைகளை எல்லாம் கடந்து அப்புறம் கடைசியா ஞான மார்க்கத்துல குருவை அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம இத முடிப்போமா? எனக்கு இதுல ஒரு பெரிய டவுட். இதை எனக்கு சரியா கோர்வையாவும் கேட்க தெரியலன்னு நான் நினைக்கிறேன். அதான். பரவாயில்ல. இப்ப எப்படின்னா, நம்ம எப்படி இருந்தாலும் இந்த ஒரு மனித பிறவிக்கு வந்துட்டோம். இந்த மனித பிறவியுடைய தொடர்ச்சி மனித பிறவியா தான் இருக்கும், வேற எதுவும் மாற்றம் இருக்க முடியாது. இதுல நம்ம குருவை அடைஞ்சா இன்னும் கொஞ்சம் விரைவாக இந்த பதிவுகளை நீக்கக்கூடிய தன்மைகளை நம்ம பெற்றுக் கொடுக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இன்னும் மீதம் இருக்கக்கூடிய பதிவுகளை கம்ப்ளீட்டா நம்ம நீக்கிட்டு அந்த இறைநிலை நோக்கி பயணத்தில் வெற்றி பெறணும். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வந்தோம்? கண்டிப்பாக நம்முடைய பெற்றோர்கள் மூலமாக. அந்த பெற்றோர்கள் எங்க? ஏதோ ஒரு இடத்துல முதல் மனிதன் 5 அறிவு விலங்குல வந்திருப்பான். அதுக்கு முன்னாடி 4 அறிவு 3 அறிவு 2 அறிவு 1 அறிவு என்று அதற்கு முன்னர் இது பிரபஞ்சமாக பஞ்சபூதங்களாக இருந்து இப்படிதான் வந்திருக்கும் ஒவ்வொரு நிலையில. அப்ப அந்த சுத்த வெளியில் இருந்து இறைத்துகள் விண்கள் தோன்றி பஞ்சபூதங்கள் தோன்றி அப்புறம் அதன் பின்னர் பூமி தோன்றி பூமியில ஓரறிவுள்ள அந்த தாவரங்கள், பின்னர் புழுக்கள், பூச்சிகள், ஊர்வன, விலங்குகள் என்று மனிதனாக வந்திருக்கிறோம். அப்ப இது எத்தனையோ காலமாகி இருக்கிறது. மனிதனாக வந்த பிறகு அவர் பெற்றோர்கள், அப்புறம் குழந்தைகள், பேரம்பிள்ளை, இப்படி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்ப அங்க ஆரம்பிச்சு இது வரைக்கும் ஒரு தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. இப்ப மனிதன் இங்க வந்த பின்னாடிதான் அந்த ஆன்மா அது நிறைவடைந்த இறைவனை நோக்கி பயணத்துல ஒரு வெற்றி அடைய போகிறது. அது வரை ஒரு தொடர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு. நம்முடைய கருமையத்துக்கு நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்த உடம்புக்கு வேணா வயசு நீங்க ஏதோ சொல்லலாம். இந்த கருமையத்துக்கு வயசு போட்டீங்கன்னா அங்க இருந்து நம்ம எடுக்கணும். அத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகி இருக்கும். அத்தனை பதிவுகள் நம்ம கிட்ட இருக்கு. இப்ப இங்க வந்த பின்னாடிதான் அது முழுமையடைந்து இறைவன் நோக்கி பயணத்தில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்க நம்ம கொஞ்சம் தூய்மை பண்ணிட்டு நல்ல தவம் செய்யறது, தற்சாதனம் பண்றது, கோபம் இல்லாம இருக்கிறது, கவலை இல்லாம இருக்கிறது, இந்த இறைவனை உணர்ந்து அனுபவிப்பது. ஏன்னா இன்னும் சொல்லப்போனா இறைவனை உணர்ந்து அனுபவிக்கிறது தான் அந்த வாழ்க்கையில ஒரு துன்பம் என்பதே கிடையாது. இன்பமாக எல்லாரும் தான் இறைவனை எல்லா வசதியும் பண்ணி வச்சிருக்கான். அப்ப சரியாக இந்த வாழ்க்கையை புரிந்து கொண்டால், வாழ்வின் அர்த்தத்தை புரிந்து கொண்டால் எல்லாருமே அந்த நல்ல வாழ்க்கையை, இயல்பான வாழ்க்கையை அடைய முடியும். அதுக்குத்தான் மகிழ்ச்சி நம்ம வேணுங்கிற பயிற்சி முறை கொடுத்திருக்காரு. உடம்புல சரி பண்ணிக்கு உடற்பயிற்சி, அதை நீடித்துக் கொள்வதற்கு காயல் பயிற்சி, மனதை அமைதிப்படுத்துவதற்கு தியான பயிற்சி, குணங்களை மேம்படுத்த அகத்தாய் பயிற்சி, எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. யார் ஒருவர் மகரி சொன்ன மனவளக்கலையை சரியாக பின்பற்றினாலும் அவருடைய வாழ்க்கை பயணம் அது நல்ல வெற்றிகரமாக அமையும். அந்த இறைவனை நோக்கி பயணத்தில் வெற்றி அடைய முடியும். வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக, நிறைவான வாழ்க்கையாக இருக்கும். வேற ஒன்றும் ஒரு மாயம் கிடையாது, மந்திரம் கிடையாது. பயிற்சியை செய்தால் பலன் கிடைக்கும், மனதுக்குள்ள அமைதி வரும், ஒரு ஆனந்தம் வரும். அந்த இறைவனை நோக்கி பயணத்தில் வெற்றி பெற முடியும். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கிருபாநிதி அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. அம்மா வாழ்க வளமுடன்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. பிறப்புக்கு முன் இறப்புக்கு பின், அது கூட நீங்க இந்த வாழ்வின் இயக்க நிலை கருமையம் அதை பத்தி அழகா சொன்னீங்க. அதுல ஒரு நல்லா புரிஞ்சது. பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல், ஞான இயந்திரியம், கர்ம இந்திரியம், இந்த மரணங்களும் உன சொன்னீங்க ஐயா. இயற்கை மரணம், அகால மரணம், சடங்குகளின் பின்னணி. இப்ப இது நீங்க சொன்னதுல ஐயா ரொம்ப சிந்திச்சு செயல்படணும்னு சொன்னீங்க. அதாவது பிரிந்த பிறகு அந்த ஆன்மாவை ஒரு சோல் ஏற்றுக்கொள்ளுது, ஒரு இன்னொரு உயிரோட ஏற்றுக்கொள்ளுதுன்னா அதுக்கு தெரியுமா, அது தெரியாதா? இது ஏன்னு கேட்டாயா, சின்ன பிள்ளையில ஒரு இறந்ததை வச்சு ஏகாதசி இறந்தாங்க, அமாவாசை அன்னைக்கு இறந்தாங்கன்னா அதுக்கு பல சாங்கியங்கள் செய்வாங்க, நான் பார்த்திருக்கேன். ஆனா இப்ப வேதாத்திரியத்துக்கு வந்த பிறகு இதை பத்தி நான் யாரும் சொன்னா கூட சரி அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னு போயிடுவேன். இன்னைக்கு நீங்க பேசுனதை வச்சு அந்த பதிவு வாங்கி கொள்ற ஆன்மாவுக்கு நம்ம பதிவை வாங்கியிருக்கோம்னு தெரியுமா? அந்த சோல் போய் எப்படியா அது அவங்களுடைய கர்ம வினையோட அட்டாச் ஆகுதா, இல்ல அந்த அந்த பகால மரணம்ங்கிறது அவங்களுக்கு தெரியாம நடக்கிறது, ஆனா அட்டாச் ஆன பிறகு இவங்களுக்கிட்ட அந்த நல்ல பழக்கங்கள் போனா பரவாயில்ல, தீய பழக்கங்களும் போய் சேருமா? இதுக்கு எனக்கு நீங்க சொன்னீங்க, எனக்கு அவ்வளவா புரியல. வாழ்க வளமுடன். சரி. இப்ப பெரும்பாலும் தாய் தந்தைகள் அவங்க இறந்த பிறகு அந்த ஆன்மா குழந்தைகளோட அப்படியே போய் சேரும். அது உடனே நமக்கு வித்தியாசம் தெரியாது. ஆனா கொஞ்சம் போக 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 பாத்தீங்கன்னா அந்த தாய் தந்தையுடைய செயல்பாடுகள் நமக்குள்ள கொஞ்சம் வெளிப்படுறதை உணர முடியும். நமக்கு டக்குன்னு வித்தியாசம் தெரியாது. அதற்காகத்தான் பெரும்பாலான சடங்குகள் செய்யறாங்க.
நீங்க சடங்குகள் செய்யறதை விட நம்ம வந்து அமைதியாக அந்த தாய் தந்தைக்கு அவங்களுக்கு கடைசி காலத்துல செய்ய வேண்டிய கடமை எல்லாம் செய்துட்டு இந்த அடக்கம் பண்ற வரைக்கும் நிறைவா இருந்துட்டு இந்த ஆன்மா அமைதியா இருக்கட்டும்னு சொல்லி மனதார வேண்டினாலே போதும், எல்லா சடங்குகளும் நிறைவேறும். அதை வந்து செய்யறதுக்கு தான் ஒவ்வொரு மதத்திலும் பல்வேறு நிலைகள்ல பல முறைகள் வச்சிருக்காங்க. அது நோக்கம் என்னன்னா அந்த தாய் தன்னுடைய ஆன்மாவை அந்த குழந்தைகள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் பல சடங்கு முறைகள் இருக்குது. நம்மதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆன்ம சாந்தி தவம் செய்தால் அந்த குழந்தைகள் எல்லாம் உட்கார்ந்து ஆன்ம சாந்தி தவம் செய்தாலே போதும், அந்த ஆன்மா வந்து இறைநிலை நோக்கி பயணத்தை வெற்றி பெறட்டும், நாங்க அதை செய்ய வேண்டியதெல்லாம் நாங்க ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி மனதார விரும்பி ஏற்றுக்கொண்டால் அது முடிஞ்சுது, வேற சடங்குகள் வேண்டியதில்லை. ஆனா நம்ம வந்து அதுக்குன்னு திடீர்னு நம்ம வந்து விட்டு வர முடியாது, ஊருக்கு நம்ம வந்து ஊர்ல ஒரு ஒதுங்கி இருக்கிற மாதிரி தெரியும். அதனால செய்யற சடங்குகளை செஞ்சுக்குவாங்க. நோக்கம் அந்த ஆன்மா இந்த ஆன்மாவோடு ஒன்றணும், அவ்வளவுதான். குழந்தைகள் விரும்பி ஏற்றுக்கிட்டாங்கன்னா அடுத்த பின்னாடியே அது வந்து இங்கே சேர்ந்துரும், குழந்தைகளோட சேர்ந்துரும். கொஞ்சம் தான் மிச்சம் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே இருந்த அந்த உயிரினுடைய தொடர்ச்சி தான் நம்ம பிறந்திருக்கோம். அதுக்கு பின்னாடி பிறந்த பின்னாடி ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துல சில வித்தியாசங்கள் அனுபவங்கள் இருக்கு, அதுவும் நம்ம கூட சேர்ந்துடும். அதுக்கு கூட நல்லது செய்ய நிறைய செஞ்சிருக்கலாம், அந்த புண்ணியமும் நமக்கு சேர ஆரம்பிக்குது. அப்ப அதை அப்படியே அந்த குழந்தைகள் ஏற்றுக்கிட்ட அதுக்கு பின்னாடி குழந்தைகள் காலத்துல இன்னும் கொஞ்சம் நல்லதெல்லாம் செஞ்சு 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 மிச்சம் இருக்கக்கூடிய கொஞ்சம் அந்த வேண்டாத பதிவுகளை கழிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். பெற்றோருடைய ஆன்மா விரும்பினால் விரும்பாட்டியும் பெரும்பாலும் பிள்ளைகளோட தான் செய்யறோம். ஒருவேளை குழந்தைகள் இல்லை அவன் பெற்றோருக்கு, ஆனா அந்த ஆன்மாட்டுக்கு அவன் பதிவு இருக்கு. அப்ப என்ன ஆகும், அது வந்து உறவினர்கள் நண்பர்கள் அந்த மாதிரி போய் சேரும். சரி, உறவினர் நண்பர்களும் இல்லை அந்த ஆன்மாவுக்கு, அதே மாதிரி ஒத்த தன்மை இல்லை, எத்தனையோ பேர் தொலைந்து இருப்பாங்க, அவங்களோட போய் சேரும். இப்படித்தான் இந்த ஆன்மா தொடரும். ஒருவேளை அந்த ஆன்மா கிட்டே பதிவில்லை முழுமையா இருக்குன்னா இறைவனை நோக்கி பயணத்தில் ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா இப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா குழந்தைகளோட உறவினோட நண்பர்களோட ஏதோ போய் 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 சேர்ந்து இருந்து அந்த பதிவுகளை கழிக்கும். அப்ப அதுக்கு பதிவு கழியும், அந்த வாங்கினவங்களுக்கு அது பதிவு கொஞ்சம் கூட்டிக்கிட்டே இருக்கும். இவ்வளவுதான், இதுதான் நடக்கும். ஆனா திடீர்னு ஒன்று ஆகி போச்சு, ஒரு மரணம் ஆகி போச்சு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த ஆன்மா பலம் மிக்கதா இருக்கு, அதை டக்குன்னு போய் இன்னொரு இடத்துல நுழைய முடியாது, அது கொஞ்சம் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்புறம் பின்னாடி அதுவும் ஏதாவது ஒரு இடத்துல சேரும். எங்க சேரும், அதே மாதிரி குணம் இருக்கணும், அதே மாதிரி குணம் இருக்கும்ட்டு அது போய் சேர ஆரம்பிக்கும். அப்போ அது கொஞ்சம் வயலண்டா இருக்கும், வயலண்டா இருக்கும். அங்கதான் அது ஒரு பேய் பிடிச்ச மாதிரி ஒரு அட்டாச் சோல் அதெல்லாம் அங்க சொல்றாங்க. அது எல்லாருக்கிட்டையும் போய் சேராது, அதே குணம் இருக்கும்ட்டு தான். அந்த வழியை 1000 பேர் போயிருப்பாங்க, எல்லாத்துக்கும் ஒண்ணு ஆயிருக்காரு. அது ஒரு சண்டை போடுறதுலாம் சண்டை போடுறவன்னு பார்த்து தான் சேரும், குடிகாரனா குடிகாரனை பார்த்து தான் சேரும். சப்போஸ் ஒருவேளை அது நல்ல சோலா கூட இருக்கலாம், ஆக்சிடென்ட் ஆகி போச்சு, யாருக்கு நல்ல சோலா கூட இருக்கலாம். அதே மாதிரி நல்ல மனிதர்கள் வருகின்ற போது அவர் கூட அட்டாச் ஆகிட்டு அது இன்னும் என்ன செய்யணும்னு நினைக்குதோ அதை செய்யாது. அந்த நல்ல சோல் அட்டாச் ஆச்சுன்னா பெரும்பாலும் அது பெரிய துன்பமா இருக்காது. அது அதுலயும் கூட ஒரு 10 விஷயங்கள் இருக்குன்னா 9 விஷயம் ஒத்து போகும், ஒரு விஷயம் ஒத்து போகாது. அந்த ஒத்து போகாத விஷயத்துல வரும்போது மட்டும் 2க்கு இடையில ஒரு போராட்டம். இதுதான் நடக்கக்கூடிய ஒண்ணு. அப்ப திடீர்னு அந்த ஆக்சிடென்ட்ல போற சோல் தான் கொஞ்சம் வயலண்டா இருக்கும், அதனுடைய பதிவுகள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க வேறுபாட தெரியும். அது தவிர அந்த வயது முதிர்ச்சியில போறது பெரிய வித்தியாசம் தெரியாது, அதுக்கு அதனுடைய ஆற்றல் குறைவா தான் இருக்கும், வித்தியாசம் தெரியாது. இப்ப நம்ம ஒவ்வொருத்தருக்கையும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா நம்முடைய தாய் தந்தையருடைய அந்த உயிராற்றல் இருக்குது, தாத்தா பாட்டி அப்படி வந்தது எல்லாம் நம்மகிட்ட இருக்கும், அத்தனையும் இருக்கும். அது நமக்கு தெரியாது, ஏன்னா அது ஒண்ணுதான். ஒரு பிளாக் போர்டுல வந்து ஒயிட் சாக் பீஸ்ல எழுதுனா தெரியும், பிளாக் போர்டில் வந்து பிளாக் சாக் பீஸ் கருப்பு சாக் பீஸ்ல எழுதுனா என்ன தெரியும், ஒண்ணு தெரியாது. அது மாதிரி நம்ம மாதிரியே நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஒத்த ஆன்மாக்கள் நிறைய இருக்கும். அது தப்பு இல்லை, ஏன்னா நம்முடைய மூதாதையர்கள் சொல்றோம், அதெல்லாம் சேர்த்து வணங்குறது தான் நம்ம குலதெய்வ வழிபாடுன்னு சொல்றோம். நமக்கு முன்னர் நம்முடைய தாய் தந்தையர்கள் மூலமாக வந்த அத்தனை ஆன்மாக்களும் நம்மோடு தொடர்பு கொண்டுதான் இருக்கும், அதுதான் நம்ம குலதெய்வ வழிபாடு என்று சொல்ல முடியும். ஆனா அந்த ஆக்சிடென்ட்ல ஆகுறதா அது கொஞ்சம் அலைஞ்சி திரிஞ்சு அது அங்கேயே தான் இருக்கும், அந்த போறவங்கிட்ட தான் அதை அட்டாச் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சம் வயலண்டா இருக்கிற மாதிரி தெரியும், சில குணங்கள் ஒத்து போகலைன்னா கொஞ்சம் வித்தியாசமா தெரியும். ஆனா அதுவும் மறுபடியும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இருந்து அமைதியாகி போயிடும். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து ரெட்மி நோட் 7 Pro. வாழ்க வளமுடன். உங்கள் பெயரையும் ஊரையும் பதிவு செய்து கொண்டு உங்க கேள்வியை கேட்கலாங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. ஐயா
ஐயா எங்க தங்கச்சி வீட்டுக்காரர் இறந்தாருங்க ஐயா. சரிங்க. அவருக்கு பையன், ஒரே பையன். ம், ம், அவன் அவன் பொண்ணு மாசமா, அவன் சம்சாரம் மாசமா இருக்கிறதுனால அவன் எந்த காரியம் செய்ய முடியல. ம், அவங்க அம்மா செஞ்சிட்டாங்க. ம். இந்த சோல் எப்படிங்க, பையன்கிட்ட இருக்குமா இல்ல அம்மா கிட்டயே இருக்குமா? இல்ல எப்படிங்க? இல்லப்பா அவங்க என்ன என்ன வயசு அந்த இறக்கும்போது? இறக்கும்போது அவருக்கு 55 இருக்குங்க சார். அப்புறம் என்னங்க, அது பெரும்பாலும் அது குழந்தைகிட்ட போய் சேர்ந்துக்கும். அவங்க பெரும்பாலும் 90% அந்த குழந்தைகள்ட்ட போய் சேர்ந்துக்கும். சரிங்க. ஒரே பையன்? ஒரு பையனா இருந்தாலும் சரி, 4 பேரா இருந்தாலும் சரி, அப்படியே போய் சேர்ந்து. அதனால பையனோட போய் சேர்ந்துடும். அவங்க அதாவது நம்ம முறைப்படுத்திக்கிறதுக்காக நம்ம சடங்கு முறைகள்லாம் வச்சிருக்கோம். ஒண்ணுமே செய்யாட்டியும் அந்த அப்பா இறந்துட்டாங்கன்னு நினைப்பாங்கல்ல அவங்க. அது போதும். அந்த நிகழ்ச்சி நினைச்சா போதும், அந்த அம்மாக்கு சேர்ந்துக்கும். அதுல ஒன்னும் இதே கிடையாது. வேற சடங்குகள் செய்யறதுக்கு நம்ம மேலும் அதை ஒரு முறைப்படுத்திக் கொள்வதற்காக செய்யக்கூடியதான ஒழிய மற்றபடி பெற்றோருடைய ஆன்மா அப்படியே அந்த குழந்தைகளை போய் சேர்ந்துடும். அதனாலதான் நம்ம ஒரு 4 பேர் சகோதரர்கள் இருக்காங்கன்னா 4 பேர்த்துக்கு போய் சேர்ந்துடும். அப்ப நம்ம பெற்றோர்களுக்கு நிச்சயமா மதிப்பு கொடுக்கணும்னா, பெற்றோர்கள் இறந்த பிறகு நம்ம சகோதரர்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுக்கணும். ஏன்னா சகோதரர்கள் கிட்டதான் அந்த பெற்றோருடைய ஆன்மா இருக்குது. 4 பேர்த்துட்டு இருக்கும். இப்ப பெற்றோர்கள் நம்ம பணம் வைக்கிறோம், வணங்குறோம், செய்யறோம். அது ஒரு அன்பை செலுத்துறதுக்காக, மரியாதை செலுத்துறதுக்காக. உண்மையான மரியாதை செலுத்தினா நம்ம எல்லா சகோதரர்களுக்கும் மரியாதை. ஏன்னா அங்க அவங்ககிட்ட தான் அந்த ஆன்மா இருக்கு. சரிங்க. சரி ஐயா. இன்னொரு கேள்விங்க ஐயா. இன்னொன்னு, எங்க பேத்திங்க, அதுவும் தங்கச்சி பேத்துங்க, 1.25 வயசு. திருக்குறள் 100 திருக்குறள்ல நேரா சொல்றா, திருப்பி ஆப்போசிட்லயே சொல்லிட்டு வராங்கய்யா. அதே மாதிரி அந்த ONG 100 வரைக்கும் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க ஐயா. அதுல ஏதாவது வேற சோல் இதெல்லாம் அட்டாச் ஆயிருக்குமா அப்படின்னு எப்படின்னா, இயற்கையாகவே பெற்றோர்கள் 2 பேருக்கும் திருக்குறள்ல ஒரு ஆர்வம் இருந்து, அவங்க ஏற்கனவே படிக்கலாம்னு நினைச்சு படிக்க முடியாம போயிருந்து, அப்படி ஒரு பற்றோட இருந்து பெற்றோர் 2 பேருக்கு ஏதோ ஒரு காலகட்டத்துல அப்படி ஒரு ஆர்வம் ஏற்பட்டு இருந்ததுன்னா, அந்த ஆர்வம் குழந்தை மூலமா அந்த திருக்குறள்ல ஒரு படிக்கக்கூடிய ஒரு ஆர்வம் இருக்கலாம். அல்லது பெற்றோர்கள் எங்கேயாவது ஒரு மீட்டிங் போகும்போது செய்யும்போது இந்த மாதிரி திருக்குறளை பத்தி கேள்விப்படுறாங்க, பாக்குறாங்க, அவங்க பேசுறதெல்லாம் கேட்டு ரசிக்கிறாங்க. அது மேல ஒரு ஆர்வம் இருக்குனாக்கும் இந்த திருக்குறள் சம்பந்தமா ஏதோ ஒரு ஆன்மா, அது விடுபட்ட ஆன்மா பெற்றோர் கூட அட்டாச் ஆகி இருக்கலாம். அது அவங்களுக்கு தெரியாது. அப்போ அது அவங்க மூலமா அது வெளிப்படாது. திருப்பி அங்க அட்டாச் ஆனது இப்ப குழந்தைகள் மூலம் குழந்தைகிட்ட வெளிப்பட ஆரம்பிக்கும். குழந்தைகளுக்கு அந்த 3 வயசு மேல வரும்போது அது குழந்தைகள் மூலமா வெளிப்பட ஆரம்பிக்கும். அதை பயன்படுத்திக்கிட்டு அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்கு நல்லா அதை பயன்படுத்திக்கிட்டோம், அந்த திறமையை பயன்படுத்திக்கிட்டோம். அது கடைசி வரை இருக்குன்னு சொல்ல முடியும். ஒரு வயதாக அப்புறம் இந்த சொந்த ஆன்மா அது விரிவரும்போது அப்படியே குறைஞ்சு இது எப்படி விலகிருங்க? ஆமா 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 சொந்த ஆன்மா ஸ்ட்ரென்த் ஆகும்போது அது விலகிடும். இப்ப 100 சொல்றா, திருப்பி இன்னும் எனக்கு சொல்லிக் கொடு கேட்டே இருக்கிறது. பயன்படுத்திட்டு இது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்குது. இதை பயன்படுத்திட்டு அந்த காலத்துல அது இன்னும் கொஞ்சம் நிறைய படிச்சு, இன்னும் நிறைய திருக்குறள் படிச்சு, மற்ற நூல்கள் படிச்சு அதை கொஞ்சம் தன்மைப்படுத்திக்கும் போது பின்னாடி அது லைஃப்ல நமக்கு தன்னுடைய ஆற்றல் அதோடு கூட்டிக்கும் போது அது தொடர்ந்து எல்லா காலமும் வராது, ஒரு ஸ்டேஜில் நின்றோம். அதற்கிடையில் நம்ம வளர்த்துக்கலாம். ஒரு நல்ல நட்பு கிடைக்குது. அந்த நட்பை வச்சுக்கிட்டு நம்ம அந்த காலகட்டத்தை பயன்படுத்திட்டு இன்னும் நிறைய கத்துக்கலாம், இன்னும் புது விஷயங்கள் கத்துக்கலாம், வாழ்க்கை நல்லா அமைச்சுக்கலாம். அது நட்பு இல்லைனாலும் பின்னாடி நம்ம தொடர அளவுக்கு வந்துடணும். சரிங்க, நன்றி. வாழ்க வளமுடன். தெரியுதா? என்னங்க ஹலோ, வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. எங்க மனைவி 95ல மாஸ்டர் முடிச்சவங்க. நானும் கூட 2098 99 தான் பண்ணேன். கணபதி இங்க ஜெயபிரகாஷ் நகர் மன்றம் இருந்ததுங்கல்ல, உலகநாதைய ஒரு பொண்ணு மணிமொழி, மணிமொழிங்க. சரிங்க, சொல்லுங்க. அந்த மன்றத்துல தான் நாங்க முதல்ல 95ல இருந்து நீங்க எங்களுக்கு நிறைய எங்க கிளாஸ் நடத்திருக்கீங்க. நல்லதுங்க, சொல்லுங்க. கணபதியில ரூட்ஸ் பக்கத்துல அந்த செந்தில் இதுங்க என்ன அந்த நம்ம உலகநாதையாவோட
ஆமாங்க, அங்கதான் நாங்க பரிசு எடுத்துட்டு இருந்தோங்க. நீ காய்கள் மேல நீ காய்கள் மேல நீங்க தான் நடத்துனீங்க எங்களுக்கு. பரவாயில்லைங்க, ரொம்ப சந்தோஷங்க. நான் வந்து உங்களுக்கு அந்த யோகா டெமான்ஸ்ட்ரேஷன் இது ஸ்கூல் பசங்களுக்கெல்லாம் வந்து நம்ம உடற்பயிற்சியில நான் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டு இருந்திருக்கேங்க. நல்லதுங்கய்யா, நல்லதுங்க, நல்லதுங்க. இப்ப ஏதாவது கேள்வி இல்லையா? இல்லைங்க, ஒண்ணும் இல்லைங்க. வாழ்க உங்களை பார்த்தது சந்தோஷம். வாழ்க வளமுடன். ஹலோ, வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. அடுத்த அன்பராக சக்தி அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா, ரொம்ப அருமையா இருந்துச்சுங்க அவங்களுடைய உரை. ஐயா, ஒரு சந்தேகங்க. நான் கிருபானியமாவே கேட்டுட்டாங்க, இருந்தாலும் ஒரு சந்தேகங்க ஐயா. இப்ப இந்த சோல் அட்டாச்மெண்ட் பத்தி சொன்னீங்க. ஆனா அது வந்து நம்மளோட அப்பா அம்மாவது நம்மளுடைய மூதாதைகளோட வாங்கிக்கிறோம், ஓகே. நமக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு சோலோட அட்டாச்மெண்ட் வந்து நமக்கு வரக்கூடாது அப்படின்னா நம்ம என்னங்கய்யா பண்ணணும்? பொதுவா வந்துமா எல்லாருக்கும் எல்லா சோலும் அட்டாச் ஆகுறது இல்லை. அப்ப என்னன்னா அந்த சோல் வந்து பெரும்பாலும் எந்த இடத்துல அது விடுபட்டுச்சோ அங்கேயே தான் இருக்கும், அது எங்கேயும் போகாது. ஆனா வாழ்கின்ற ஆன்மாக்கள் தான் அதை ஒத்த குணம் இருக்கும்போது அவங்கதான் அந்த சோலை இழுத்துக்கிறாங்க. அப்படித்தான் இப்ப யார் யார்கிட்ட எப்படிப்பட்ட சோல் போகும்னா, என்னென்ன குணங்களுக்கு உரியவங்களா இருக்காங்களோ அந்த குணங்களுக்கு உரிய சோல் தான் அங்க அவங்களோட சேர்ந்து அட்டாச் ஆகும். கோவக்காரங்களா இருக்காங்க, அடிக்கடி கோவப்படுறாங்கன்னா அந்த கோவக்கார ஆன்மா அவங்ககிட்ட தான் போய் சேரும். ஒரு நல்லவங்ககிட்ட, அமைதியா இருக்கவங்கிட்ட, கோவப்படாதவங்கிட்ட அது போய் சேராது. ஒரு சிகரெட் நிறைய குடிக்கிறாங்க, தண்ணி போடுறாங்க, அந்த அந்த ஆன்மாக்கள் அங்கதான் போய் சேரும். அந்த பழக்கமே இல்லாதவங்கிட்ட போய் சேராது. அப்ப பெரும்பாலும் பாத்தீங்கன்னா வாழ்கின்ற மக்களின் குணங்களுக்கு ஏற்பத்தான் அந்த விடுபட்ட ஆன்மா வந்து சேராது. வாழ்கின்ற மக்கள் ஒரு நல்ல குணம் இருக்கிறாங்க, இப்ப நம்ம நல்ல தவம் பண்றாங்க, தட்சணை பண்றாங்க, நல்லது நடக்கணும்னு நினைக்கிறாங்க, அவங்ககிட்ட வந்து தவறான சொல் வர அப்படி வந்தா கூட நல்லது செய்யற சொல் தான் வரும். இப்போ மகரிஷிக்கு கூட நமக்கு வள்ளலாருடைய ஆத்மா அதை அட்டாச் ஆயிருக்கு. அப்ப மகரிஷி வள்ளலாருடைய ஆன்மா சேர்ந்ததுனாலதான் அந்த பீரியட்ல வந்து அந்த 10 ஆண்டுகள்ல மகரிஷி நிறைய கவிதைகள், இந்த வள்ளலார் என்ன நினைச்சாரோ அதெல்லாம் கவிதைகளா சொல்றாரு. ஏன்னா அவருடைய குணம், அந்த அறிவு, அந்த உயர்வு அந்த நிலையில உயர்ந்து இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சோல் ஆகுது. அது மாதிரி நம்முடைய குணம் எப்படி இருக்கோ அப்படிப்பட்ட ஆன்மாக்கள் தான் நம்மோட வந்து சேரும். எல்லா ஆன்மாக்களும் எல்லாத்துக்கூடையும் போய் சேராது. அப்போ ஒண்ணு நாம் நம்முடைய மகரிஷின் வழியில நின்று நம்முடைய குணங்களை நம்ம உயர்த்தி கொண்டா தவறான ஆன்மாக்கள், தவறான சோல் நம்ம கிட்ட அட்டாச் ஆகாது. அப்படியே அட்டாச் ஆனாலும் கூட அது நம்மை உயர்த்தக்கூடிய, நம்முடைய மேல்நிலை கொண்டு வரக்கூடிய ஆன்மாக்கள் நமக்கு உதவி செய்யலாம். ஐயா, இன்னொரு சந்தேகங்க ஐயா. ஆன்மாங்கிறது வந்து பரிசுத்தமானதுன்னு தானே சொல்றோம். அப்புறம் அது வந்து வெளிப்படும் போது அது கலங்கங்களோட தான் போய் இன்னொருத்தரோட போய் சேருதா, இல்ல எப்படிங்கய்யா? அதை விட்டுட்டு போகுதா, இல்ல என்ன மாதிரி அது போய் அட்டாச் ஆகுதுங்கய்யா? ஆன்மா என்பது நாம் இதுவரை வாழ்ந்த வாழ்க்கையின் மொத்த அனுபவங்கள், மொத்த பதிவுகள். அதுல வந்து நல்ல பதிவுகளும் இருக்கும், கொஞ்சம் வேண்டாத பதிவுகளும் இருக்கும். ஏன்னா நல்ல பதிவுகள் இருந்ததுன்னா அது அப்படியே அந்த ஆன்மா அது தூய ஆன்மா, நீங்க சொல்ற மாதிரி பரிசுத்தமான ஆன்மா, அது இறைவனை நோக்கி பயணத்தில் சென்று கொண்டிருக்கும். அது விரைவில் இறைவனை அடைந்து கொள்ளும். அந்த தூய்மை குறைந்த நிலையில் இருக்கின்ற போதுதான் அது மீண்டும் மீண்டும் எடுக்கும். அதுதான் வினைப்பதிவே ஒரு தேகம் கண்டாயின்னு சொல்லி. ஏன் பிறந்தோம்? இன்னும் கொஞ்சம் செய்ய வேண்டிய வேலை பாக்கி இருக்கு, இன்னும் கொஞ்சம் கழிக்க வேண்டிய பதிவுகள் பாக்கி இருக்கு. அதனாலதான் நம்ம பிறந்தோம். அதனால என்ன, இப்போ ஒரு கண்டினியூஸ் வருது, தொடர்ச்சி வருதுனாலே அங்க இன்னும் கொஞ்சம் வேண்டாது இருக்குன்னு அர்த்தம். அப்ப அந்த ஆன்மாவுக்குள்ள நல்ல பதிவுகளும் கெட்ட பதிவுகளும் சேர்ந்து அடங்கி இருக்கிறது. அந்த கெட்ட பதிவுகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்கிறதுக்கு தான் இந்த வழி பிறவிகள் என்பது. ஒரு பிறப்பு என்பது அந்த பதிவுகளை கழிப்பதற்கான இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான். ஆக ஆன்மாவில் நமக்கு நல்ல பதிவுகளும் கெட்ட பதிவுகளும் அடங்கி இருக்கிறது. முழுக்க முழுக்க நல்ல பதிவுகள் மட்டுமே இருந்தால் அது நேரடியாக இறைவனை நோக்கி பயணம். அடுத்த வினாடியே அது சுத்த வழியோடு பிரம்மத்தோடு ஐக்கியமாகிவிடும். பாக்கி இருக்குங்கிற போதுதான் அது பிறகு குழந்தைகளோட போறதா, நண்பரோட போறதா, உறவினரோட போறதா என்ற நிலைகள் தருவார். ஓகேங்க, ரொம்ப நன்றிங்க, மிக்க சிறப்புங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக குருவம்மாள் பாலகிருஷ்ணன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வளமுடன் ஐயா. எப்பவும் போல மிக 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 சிறப்புங்க ஐயா. எனக்கு 2 கேள்விங்க ஐயா. ஒரு கேள்வி என்னங்கன்னா, இப்ப வந்து அந்த உயிர் இறந்து போகுதுங்க ஐயா, அது வந்து அந்த சோல் அட்டாச்மெண்ட்ங்கிறதுக்கு ஒரு பீரியட் இருக்குங்களா ஐயா? இந்த காலகட்டத்துக்குள்ள அது போய் சோல் அட்டாச் ஆகும்னு அது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்னு சொல்ல முடியாதுமா. ஏன்னா இறந்து போறது வந்து ஒரு முதியவர்கள் ஒரு 85 வயசு 90 வயசுல இறந்துறாங்கன்னா அது கொஞ்சம் தான் இருக்கும். அது பெரும்பாலும் அந்த குழந்தைகளோட அப்படியே அட்டாச் ஆயிடும். அது ஒரு சில நாட்கள்ல அப்படியே அட்டாச் ஆயிடும். அன்னைக்கே கூட அட்டாச் ஆயிடலாம். ஒரு சில நாட்கள் அதுக்கு தான் நம்ம வந்து இந்த சடங்குகள்லாம் வைக்கிறோம். 3ஆம் நாள் 5ஆம் நாள் செய்யறது இதெல்லாம் அந்த முறைகள்லாம் அங்கதான் செய்யணும். அதுக்கு ஒரு குறிப்பிட்டதாயிடும். இந்த ஒரு தற்கொலை நடத்துகிறது, அப்புறம் ஆக்சிடென்ட்ல இறந்து போறது, அதுக்குதான் அந்த வயலன்ஸ் சோலா இருக்கும். அதுக்கு தக்கபடி இன்னொரு நாள் கிடைக்காது. அது கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் அங்கங்க அலைஞ்சிருக்குன்னா அதுக்கு அந்த வழியா யாரு நிறைய பேர் போறாங்க வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி அதுக்கு முன்னாடி அதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அது அட்டாச் ஆகும். அட்டாச் ஆனாலும் அதுல கொஞ்சம் வயலண்டா இருக்கிறதுனால சில வேறுபாடுகள் இருக்கும். அது தவிர வயது முதிர்ச்சியில இறக்குறது எல்லாம் பெரும்பாலும் அந்த குழந்தைகளோட பிள்ளைகளோட அட்டாச் ஆயிரும். அது அட்டாச் ஆகிறது தெரியாது, அவங்களுக்கு தெரியாது. அவங்களோட இன்னும் அது நன்மைகள் தான் செய்யும். அது ஏன்னா ஏற்கனவே தன்னுடைய குழந்தைக்கு யாரும் எந்த தகப்பனும் தாயும் தொந்தரவு செய்ய மாட்டாங்க. அது மாதிரி சேர்ந்த பிறகு நன்மைகள் செய்யக்கூடிய நிலையில தான் இருக்கும். அது வயது முதிர்ப்புல நடக்கிறது, நோய்வாய்ப்பட்டியல் நிலையில வர்றது, அது எல்லாம் பெரும்பாலும் அந்த குழந்தைகளோட வாரிசுகளோட சேர்ந்துடும். திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிறதுதான் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது போய் அடையிறது கொஞ்சம் ஒரு காலம் ஆகலாம். அந்த அடைஞ்ச இடத்திலும் கொஞ்சம் சிரமங்கள் ஏற்படும். அப்புறம் ஐயா, அந்த அட்டாச் ஆகுது இல்ல, இப்ப பொதுவாக ஹெரிடிட்டி ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் சொல்றீங்க ஐயா, அது வந்து இப்ப அப்பா வழியிலயும் போகும் அம்மா வழியிலயும் போகலாமாங்க ஐயா? கண்டிப்பா. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற நம்முடைய உயிர் நம்ம கிட்ட இருக்கிறது அப்பா அம்மா 2 பேர்த்தோடு தான். அப்ப அப்பா வகையில தாத்தா பாட்டி அது ஒரு கிளை போகும். அம்மா வகையில தாத்தா பாட்டி கிளை எல்லாம் சேர்ந்துதான் நம்ம கிட்ட இருக்கு. அது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறது பொதுவா நமக்கு 4 குழந்தை இருக்கு. இந்த 4 குழந்தைகளுக்கு தான் போகும். இவங்களுக்கு தான் அவங்களுக்கு 4 குழந்தைகளுக்கு தான் எல்லாத்துக்கும் போகும். அது வாழும் போது வாழ்கின்ற சூழ்நிலைக்கு ஏற்ப சிலர் அதிக வெளிப்படும், சிலர் குறைவா வெளிப்படும். எல்லாத்துக்கும் போறது சமமா போயிடும். அதுங்கய்யா, நான் வந்து என்ன கேக்குறேன்னா, இப்ப என்னோட பொண்ணு அவங்களுக்கு பிறந்திருக்கிற குழந்தைக்கு என்னோட பையனோட இது போகுமா சோல் அப்படின்னு நான் கேக்குறேன். ஹலோ, அதாவது இப்ப பையனுக்குன்னா பையனுடைய வாரிசுகளா வரும்போது அவங்க கிட்ட விரைவா போயிடும். ஒருவேளை வாரிசு இல்லைங்கய்யா, பொண்ணுக்கு வாரிசு இருக்கு, அது பொண்ணு வாரிசுக்கு போகுமா? பொண்ணுக்கு வாரிசு இருக்கு, பையனுக்கு வந்து வாரிசு இல்லைங்களா? இல்ல, அவன் இறந்துட்டான். எத்தனை வயசு இல்லைங்கம்மா? அவன் வந்து 22 இயர்ஸ். சரி 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 சரி. அப்ப பெரும்பாலும் இதுல வந்து பொண்ணும் பையன் வித்தியாசம் இல்லம்மா. அவங்களுக்கு இல்லைன்னா அது பொண்ணோட அந்த அவங்களோட சேர்ந்து போறதுக்கும் அல்லது உறவினர்கள் யாராவது நெருக்கமா இருக்கும் போது யாரு இன்னும் கொஞ்சம் அவங்க பிடிச்சவங்களா இருக்காங்களோ அப்படி சேர்ந்து பெரும்பாலும் அது வந்து நீங்க சொல்ற மாதிரி அந்த சகோதரி குடும்பத்தோடு சேர்ந்து அந்த குடும்ப வாரிசுகளோட சேர்ந்து தொடரும். வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை தொடர்ந்து சபரீஷ் சுந்தரவடிவேல் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க. ரொம்ப சிறப்பா இருந்ததுங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. ஐயா எனக்கு ஒரு 2 கேள்விங்க ஐயா. இப்ப சில பேர் இறந்த ஆத்மா துர்மனங்களால இறந்த ஆத்மாவை அந்த இடத்துலயோ இல்ல அந்த ஆத்மாக்களையோ இவங்க போய் இப்ப ஞானிகள் சமாதி பாக்குறது வேற, பட் அந்த மாதிரி இடத்துக்கு போறாங்க. இப்ப டைட்டானிக் கப்பல் இருந்துச்சு, அதை பாக்குறதுக்கு ஒரு தனியா ஒரு 5-6 பேர் போனாங்க, அவங்களும் இறந்துட்டாங்க. அப்புறம் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் அந்த மாதிரி ஒரு இடத்துல அங்க போய் அது உண்மையாவே அந்த மாதிரி ஒரு அந்த ஒரு சோகமான சம்பவத்துல போகும்போது இவங்களும் இழுத்துருமான்னு ஒரு கேள்விங்க எனக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி. அதுக்கப்புறம் எனக்கு செகண்ட் கேள்வி வந்து இப்போ ரீசைக்கிளே ஆகாதுன்னா இப்போ நமக்கு வேற பிறவியே இல்லைன்னா இப்போ முதல்ல உலகத்துல இவ்வளவு ஜனத்தொகை இல்லைங்க ஐயா, இப்ப நிறைய ஜனத்தொகை வந்துருச்சு. அப்பனா இந்த புது ஆத்மாலாம் எங்க இருந்துதான் வந்தாங்க? அதுதான் ஒரு கேள்வி. ஏன்னா
ஏன்னா அவ்வளவு பேர் புதுசா இருக்காங்களா, அதான் கேட்டுங்க. இல்ல புது புது நியூ ப்ராடக்ட்ஸா இருக்காங்க, அதான் கேட்டுங்க. நன்றிங்க. சரி 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 சரி. இப்ப என்னன்னாங்கய்யா, இது வந்து ஒரு 1:1 ரேஷியோ அப்படின்லாம் ஒண்ணும் இல்லைங்கய்யா. ஒரே தாய் தந்தைக்கு ஒரு குழந்தை பிறக்குது, சில இடத்துல 10 குழந்தைகள் பிறக்குது. அப்ப வந்து அது ஒரு குழந்தை பிறந்தாலும் அந்த இவனுடைய பதிவுகள் அங்க போய் சேரும், 10 குழந்தைகள் பிறந்தாலும் அந்த பதிவுகள் அங்க போய் சேரும். பொதுவா குழந்தைகளுக்கு ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி. நீங்க இப்ப நம்ம ஒரு ஜெராக்ஸ் எடுக்கும்போது ஒரு ஒரிஜினல் கொடுத்துட்டு அதுல இருந்து ஒரு காப்பி எடுக்கலாம், 5 காப்பி எடுக்கலாம், 10 காப்பி எடுக்கலாம். எத்தனை எடுத்தாலும் அந்த ஒரிஜினல் என்ன இருக்கு அதுதான் வரும். அது மாதிரி எத்தனை குழந்தைகள் வந்தாலும் அது அப்படியே அது எல்லாத்துக்கும் அது தொடர்ந்து போயிட்டு தான் இருக்கும். ஒரு குழந்தை இருந்தாலும் அந்த ஒரு குழந்தைக்கு அது அந்த பதிவுகள் அது போயிட்டு தான் இருக்கும். அதனால என்னன்னா இத்தனை மக்கள் தொகை கூடுது செய்யுது அப்படின்ற கணக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அது எத்தனை குழந்தை பிறக்குது பொறுத்து அது 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 போயிட்டே தான் இருக்கும். அப்படி பார்த்தா மக்கள் தொகை வந்து கூடக்கூடாதுல்ல, அதே மாதிரி தான் இருக்கணும். ஒரு காலத்துல 50 கோடி மக்கள் வந்து 50 கோடி மக்கள் தான் இருக்கணும். இன்னைக்கு இத்தனை கோடி மக்கள் வந்திருக்காங்கன்னாக்கா அது வந்து 1:1 ரேஷியோ எல்லாம் கிடையாது. அதனால வந்து என்னன்னா ஒரு தாய் தந்தையருக்கு எத்தனை குழந்தைகள் வேணுமாலும் பிறக்கலாம். எல்லா குழந்தைகளுக்கும் தாய் தந்தையுடைய பதிவுகள் அது போயிட்டே இருக்கும். சில சமயம் அந்த குழந்தையே இல்லாம போயிடுது. அது பல காரணங்கள் இருக்கலாம். உடல் ரீதியா சில பாதிப்புகளோடு இருக்கலாம். அப்போ வந்து அந்த பதிவுகள் வந்து குழந்தைங்க மூலம் போறதுக்கு வாய்ப்பு இல்லை. உறவினர்கள் நண்பர்கள் அவங்க மூலமா போய் அது நிறைவடையும். ஒருவேளை இந்த ஆன்மாவே ஒரு முழுமையடைஞ்சு நல்ல இருந்தாலும் அது இறைவனை நோக்கி பயணித்து போகும். அப்படி இல்லைன்னா உறவினர் நண்பர்கள் மூலமா அது செல்ல ஆரம்பிக்கும். நன்றிங்க. சரிங்க, வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை தொடர்ந்து சாந்தி கண்ணன் அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. சாந்தி கண்ணன் அம்மா அவர்கள். வாழ்க வளமுடன். வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க்கை அப்படி சொல்லுங்க ஐயா. என்னோட கேள்வியா, ஒரு ஆண்மகன் வந்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி 5 வருஷத்துல ஒரு குழந்தை பிறந்து அது அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. விட்டுட்டு அவங்க இன்னொரு திருமணம் செஞ்சுக்கிட்டு அதுல வந்து ஒரு பையன் பொண்ணு குழந்தை பிறந்துட்டாங்க. அவங்க இறக்குற வரைக்கும் அந்த எந்த தொடர்புமே கிடையாது. அந்த தந்தை இறந்து அந்த மகன் வந்து ஒண்ணுமே செய்யல, சடங்குகள் எதுவுமே செய்யல. அப்படி இருக்கும்போது அதுல ஏதாவது பாதிப்பு வருமையா? பாதிப்பு வருதுன்றதை விட எப்ப வந்து ஒரு தாய்க்கோ தந்தைக்கோ ஒரு குழந்தைய வந்த பிறகு அந்த தாய் தந்தையுடைய ஆன்மா பிரியும் போது அது பெரும்பாலும் எங்க இருந்தாலும் அந்த குழந்தையோட அட்டாச் ஆகி சேர்ந்துரும். அவங்க சடங்குகள் செய்யறது வந்து ஒரு முறையா ஏத்துக்கிறதுக்காக. இன்னொரு மனைவி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, அவங்கதான் எல்லாமே செஞ்சிருக்காங்க. இந்த முதல் மனைவியோட குழந்தை எதுவுமே செய்யல, முகம் கூட பாக்கல. அந்த மாதிரி ஸ்டேஜ்ல அது வந்து எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமாயா? இல்ல, நீங்க என்னவே செய்யலினாலும் பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் அந்த அவங்களுக்கு பிறந்ததானே இந்த குழந்தை, அந்த அவங்களுடைய அந்த உயிர் தொடர்பு தானே இந்த குழந்தை. அதனால வந்து எதுவும் செய்யலினாலும் அதுக்கு பின்னாடி பெரும்பாலும் அந்த ஆன்மா அது அவங்க கூட தான் அட்டாச் ஆகிக்கும். என்ன இவங்க வந்து ஏற்கனவே அந்த ஒரு சுமூகமான உறவு இருந்ததுன்னா அது விரும்பி ஏத்துக்குவாங்க. சுமூகமான உறவு இல்லாதனால அவங்க மேல கொஞ்சம் புரியும் இல்லாமல் இருக்கலாம். இருந்தாலும் பெரும்பாலும் 190% அவங்களோட குழந்தை கூட போய் அது சேர்ந்துக்கும். இவங்க வேற ஒரு கல்யாணம் பண்ணியிருந்தாலும் சரி, அது அந்த அந்த குழந்தை அவங்க மூலமா என்ன குழந்தை வந்தது அந்த குழந்தைக்கு தான் அது போய் சேரும். ரொம்ப நன்றி. நன்றி. சரி அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன்மா. வேற ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா சொல்லுங்கம்மா. சக்தி குமார்களா அன்மிட் பண்ணுமா நீங்க?
இல்லையா நான் கேட்டுட்டேன்யா, எனக்கு தான் திரும்ப அட்மிட் ஆகுது. அப்படியே கேட்டீங்க. சரி, அடுத்து லட்சுமண காந்திபதி அவங்க கேட்டீங்களா? இல்லைங்க ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா மிகவும் சிறப்பா இருந்தது ஐயா. இப்ப ஒரு தாய் வயிற்றுல வந்து 2 குழந்தைங்க பிறக்கிறாங்க. அவங்க சிறு வயதுல இருந்து பிறந்து வளர்ந்து அவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு ஒருத்தருடைய லைஃப் மன ரீதியாகவும் இன்னொருத்தர் லைஃப் வந்து ஒரு உடல் ரீதியாகவும் பிரச்சனைகள் வருது அப்படின்னா இது எப்படிங்க ஐயா சாத்தியமாகுது? ஒரு விஷயம். அப்புறம் வந்து இவ்வளவு நாள் இவ்வளவு இது சொன்ன விஷயங்கள் இப்பதான் நம்ம கேட்கிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ தவறுகள் பண்ணியிருந்து ஐயோ இதை வந்து இப்பதானே நம்ம இது பண்ணியிருக்கோம், இன்னும் வாழுங்காலத்துல நம்ம சரி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இது வரப்ப நம்மள அறியாம ஒரு இவ்வளவு தெரியாம தவறுகள் பண்ணிட்டோமே, முடிந்த போன காலங்கள் ஒன்றும் பண்ண முடியாது, இப்ப இன்னும் இருக்கக்கூடிய காலத்துல நம்ம இதை எப்படி சரி பண்ணணும், இருந்தாலும் இப்படி ஒரு இது இருக்கே அப்படின்னு சொல்லி அந்த இனம் முடியாத ஒரு கவலைகள் இருக்குது இல்லைங்கய்யா. இது எப்படிங்க சரி பண்றது? வாழ்க்கை வளமுடன் ஐயா. சரி, பொண்ணான பார்த்துலாங்க. முதல்ல இப்ப 2 குழந்தைகள் சொல்லிட்டீங்க. 2 குழந்தைகள் வந்துக்கு அதுக்கு கிட்டத்தட்ட இந்த உடல் அமைப்பு இதெல்லாம் ஓரளவுக்கு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் கூட அது கொஞ்சம் குணங்கள்ல கொஞ்சம் வித்தியாசம் இருக்கலாம். இன்னொன்னும் அவங்க வாழக்கூடிய சூழ்நிலைகள் பொதுவா பாத்தீங்கன்னா பிறப்பின் மூலமாக வரக்கூடிய பதிவுகள் திருப்பி வாழக்கூடிய சூழ்நிலைகளால வரக்கூடிய மாற்றங்கள் அது நிறைய இருக்கு. அதனால வாழக்கூடிய சூழ்நிலைகள் 2 பேர்த்துக்கும் 100க்கு 100 ஒரே மாதிரி வரும்னு சொல்ல முடியாது. அதுல சின்ன வித்தியாசங்கள் வரலாம். அதற்கேற்ற சில மாற்றங்கள் இருக்கலாம். ஆனா வந்து ஒரு பெரும்பாலான சம்பவங்கள் ஒத்து போகும். ஒரு சில இடத்துல அந்த 2 குழந்தைகள்ல கூட கொஞ்சம் வித்தியாசம் வரலாம். அது வந்து அந்த வாழ்கின்ற சூழ்நிலை பொறுத்தாங்க. அதே மாதிரி 2 குழந்தைகள் மட்டுமல்ல, ஒரு சகோதரர்கள் கூட பாத்தீங்கன்னாக்கா ஒரே தாயின் வயிற்றுல பிறந்த சகோதரர்கள் எத்தனை வித்தியாசங்கள் இருக்கு. அது வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். 2 குழந்தைகள்ட்டையும் கொஞ்சம் இருக்கும். பட் கொஞ்சம் குறைவான வேறுபாடுகள் இருக்கும். கண்டிப்பா 2 குழந்தைகள்ட்டையும் சில வேறுபாடுகள் இருக்கும். அது வளரக்கூடிய சூழ்நிலை மட்டும் வரக்கூடியது. அப்புறம் அடுத்தது இன்னொன்னு கேட்டீங்க, நம்ம இப்பதான் நம்ம உணர்ந்திருக்கிறோம். பரவாயில்லை, இன்னையிலிருந்து நம்மளால என்ன முடியுமோ நம்ம செஞ்சுட்டு வரலாம். பல போனதெல்லாம் போயிட்டு போதும், அதனால ஒண்ணும் இல்லை. அட்லீஸ்ட் நம்ம இன்னைக்காவது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமே, ஐயோ நம்ம பதிவுகள் இருக்கு, இந்த பதிவுகளோடு போச்சுன்னா நாளைக்கு நம்முடைய பதிவுகள் குழந்தைகளுக்கு போகும். அந்த குழந்தைகள் அதை தீர்க்கறதுக்கு மறுபடியும் அவங்க டைம் எடுத்துக்கணும். அப்ப நம்ம போறதுக்குள்ளே நம்முடைய பதிவுகள் எல்லாம் முழுமையா கழிச்சிட்டோம்னா அதுக்கு பின்னாடி இன்னும் கொஞ்சம் மிச்சம் இருக்கிறது குழந்தைகளுக்கு போகும்போது அந்த குழந்தைகளுக்கு அது ஒரு உற்சாகமா இருக்கும், நல்லதா கொடுக்கும். அதனால நம்ம இருக்கின்ற போதே பதிவுகளை கழிக்க முயற்சி பண்ணலாம். வாழ்க்கை என்பது வேண்டாத பதிவுகளுக்கு இறைவன் கொடுத்த ஒரு வாய்ப்பு தான். எவ்வளவு புண்ணியம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பதிவுகள் கழியும். எவ்வளவு ஆழமாக தவம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு இறைவனை நோக்கி பயணித்து வெற்றி பெறுகிறோம். ஏன்னா நம்ம முடிச்ச உடனே அந்த ஆன்மா நேர இறைவனை நோக்கி பயணிக்கணும்னா அந்த சக்தி களத்துல சுத்த வெளியில நீங்க துரியாதவத்துல நின்று பழகி அனுபவம் ஆயிரும். அப்போ அந்த துரியாதத்திலேயே நின்று அந்த பெரிய கொண்டத்திலேயே நின்று அந்த சுத்த வெளியில மனசு நிறுத்தி அப்படியே மனசு இல்லாம போய் பழக்கமாயிடுச்சுன்னா திருப்பி அந்த அனுபவம் நேரடியா போக ஆரம்பிக்கும். அதுக்குதான் நமக்கு மகிழ்ச்சி நமக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. எல்லா பயிற்சியும் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. சரி, இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் போயிட்டு போய் கொடுங்க. நம்ம இன்னையில இருந்து மகிழ்ச்சியோட வழியில நின்று அப்படி பயிற்சியெல்லாம் பண்ண ஆரம்பிப்போம். கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ வெற்றிகளை அடைய முடியும். இந்த ஆன்மாவுக்கு ஒரு முழு விடுதலை கொடுக்க முடியும். ஒரு முயற்சியோம், வெற்றி அடைவோம். வாழ்க வளமுடன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். அடுத்த அன்பராக கேரளாவில் இருந்து சங்கர் அவர்கள். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க, சொல்லுங்க. அருமையான ஸ்பீச்சுங்க, நல்ல ஒரு விளக்கம். என்னுடைய 2 கேள்விங்க. ஒன்று வந்து நம்ம இந்த கருத்தொடரா வர்ற ஒரு இது இருக்கு இல்லைங்களா, அதாவது என்னோட முன்னோர்கள் சிலப்போ இதுல இறைநிலை அடையணுங்கிற எண்ணத்தினாலதான் எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கிடைச்சதா அப்படிங்கிற ஒரு கேள்வி. 2வது அந்த கருத்தொடர் கரெக்டா தொடர்ந்து வருதா அந்த ஒரு கேள்வி. 2வது இந்த சில ஹாஸ்பிட்டல்ல வந்து மரண தருவாயில் இருக்கிறவங்க எந்திரிச்சு பேசினாங்க, எந்திரிச்சு அவங்க டாக்டர் சொல்றது கேட்குறாங்க, நான் இறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் திருப்பி போய் இறந்துற மாதிரி அது இந்த அளவுக்கு உண்மையா? அதான் என்னோட கேள்வி. வாழ்க வளமுடன். வாழ்க. அந்த முதல் கேள்வி கொஞ்சம் மறுபடியும் சொல்றீங்க. முதல்ல அதாவது கருத்தொடருங்கிறது வந்து என்னோட முன்னோர்கள் என்ன நிலையில இறந்தாங்களோ, அதாவது இறைநிலை அடையணுங்கிற என்ன நிலை அடைஞ்சாங்களோ
அதுதான் கருத்தொடரா வந்து எனக்குள்ளார இந்த கேள்வி வருதா, கேள்வினா இந்த கண்டிப்பா இறைநிலை கண்டிப்பா. இன்னைக்கு நீங்க வந்து ஒரு மன்றத்துல இருக்கிறீங்க, ஒரு பயிற்சி எடுத்திருக்கிறீங்க, இந்த மாதிரி ஒரு ஆன்மீக சிந்தனை வருதுன்னாவே இது ஏற்கனவே நம்முடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி முன்னோர்கள் அந்த மனசுக்குள்ள தேங்கிய தேக்கத்தினுடைய வெளிப்பாடுதான். நம்ம அவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். நம்முடைய முன்னோர்கள் செய்த ஒரு புண்ணியம், அவர்கள் நினைத்த எண்ணங்கள் இன்று நம் மூலமாக இப்படிப்பட்ட ஒரு மகான் கிடைப்பதற்கும் அந்த மகானுடைய பயிற்சி செய்வதற்கும் நமக்கு ஒரு காரணமாக அமைந்திருக்கிறது. ஆகவே அந்த முன்னோர்களுக்கெல்லாம் நம்முடைய மனதார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ளலாம். அவர்கள் செய்த முயற்சியினுடைய விளைவுதான் இன்று நாம் இப்படிப்பட்ட ஒரு மகானை குருவாக பெற்றிருக்கிறோம். இது போன்ற சிந்தனைகளை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லைங்க. அது அடுத்த கேள்வி சொல்லுங்க. அடுத்த கேள்வி, இந்த சில ஹாஸ்பிட்டல்ல வந்து மரண தருவாயில படுத்துப்பாங்க. அந்த மரண தருவாயில படுத்துற அந்த டாக்டரே முடிவு பண்ணிருப்பாங்க இது இறந்த ஆன்மாதான் அப்படிங்கிற. ஆனா அந்த ஆன்மா வெளியே வந்து டாக்டர் பேசுற பேச்சு, நர்ஸுக பேசுற பேச்செல்லாம் கேட்டு வந்து மறுபடியும் நான் எழுந்து வந்து நான் நீங்க பேசுனதெல்லாம் கேட்டேன் அப்படின்னு. அது அந்த அளவுக்கு உண்மை இருக்குங்களான்னு. அது சில சமயம் வந்துங்க, அதாவது மனம் வந்து அப்படியே கடைசியில பாத்தீங்கன்னா, இப்ப நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மகிட்ட அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், தானியங்கி மண்டலம், மன விரும்பி மண்டலம் இருக்கு. பெரும்பாலும் கடைசி காலத்துல பாத்தீங்கன்னா அது இறக்கிறதுக்கு முன்னாடி அந்த அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், அதாவது லேசா பிளட் ஓடிட்டு இருக்கோம், மூச்சு லேசா வந்துகிட்டு இருக்கோம், அதெல்லாம் அந்த தானியங்கி மண்டலம். அதுக்கு கொஞ்சம் முன்னாடி மயக்கமா நிலை வந்துடும். அப்போ வந்து இந்த நாமளா விரும்பி செய்யற நிகழ்ச்சிகள் எல்லாம் அது நின்று போயிடும். அப்புறம் வந்து கடைசியில அந்த தானியங்கி மண்டலம் மட்டும் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். கடைசியில அதுவும் நின்று போயிடும், இதயம் நின்று போயிடும், நுரையில் நின்று போயிடும், எல்லாம் அப்படியே நின்று போயிடும், எல்லாம் நின்று போயிடும். இப்ப என்ன ஆகுதுன்னா, சில சமயம் ஏதோ ஒரு டயர்ட்னஸ்னாலேயோ நோயினாலேயோ இந்த தானியங்கி மண்டலம், மனம் விரும்பி இப்படி இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் இது என்ன ஆகும்னா கொஞ்சம் அது ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு திருப்பி ரெக்கவர் ஆகும். அப்பதான் வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு கூட அவங்க இறந்தவங்க அனௌன்ஸ் பண்ணி எல்லாம் சுத்தின்னு உட்காந்துருப்பாங்க. அவங்க மறுபடியும் கை கால் ஆசை எந்திரிச்சு உட்காந்துப்பாங்க. அப்ப என்னாக அந்த மறுபடியும் இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்ப உயிருக்குள்ள உள்ள ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் இன்னும் முழுமையா அது தீரல, அது மறுபடியும் எந்திரிச்சு வேலை செய்ய ஆரம்பிக்கும். வேலை செய்ய ஆரம்பிச்சு சில சமயம் அது அப்படியே தொடர்ந்து இருந்து கூட கொஞ்ச நாளைக்கு இருக்கிறவங்க இருப்பாங்க. அல்லது கொஞ்ச நேரம் இருந்துட்டு சில செய்திகளை சொல்லிட்டு மறுபடியும் அவங்க அமைதி அடைகிறது மாதிரி கூட வரலாங்க. அந்த மாதிரி வந்தவங்களுக்கு சிலர் வந்து அவங்களுடைய அந்த டெத் அனுபவங்கள் கூட ஐயோ ஒரு காட்டுக்குள்ள போற மாதிரி இருந்தது, ஒரு சுரங்கத்துல போற மாதிரி இருந்தது, அது இருட்டுக்குள்ள போய்கிட்டே இருந்தோம், கடைசி ஒரு சத்தம் மென்மையா கேட்டுக்கிட்டே இருந்தது, இன்னும் ஆழமா போற மாதிரி, இந்த மாதிரி நிறைய அனுபவங்கள் அவங்க சொல்லுவாங்க. ஏன்னா அது அந்த ஆன்மா அந்த பிரிஞ்சு டிராவல் ஆகுறது கொஞ்சம் உணர்ந்து இருக்கிறாங்க. அது கொஞ்சம் ஒரு அனுபவமா அவங்க சொல்லுவாங்க. அது கிட்டத்தட்ட செத்து பொழைச்ச மாதிரி தான் வச்சுங்களேன். அந்த ஸ்டேஜுக்கு போயிடுறாங்க, போயிட்டு மறுபடியும் கொஞ்சம் ரெக்கவரி ஆகி வர்றாங்க. இது வந்து ஒரு சிலருக்கு ரேரா, எல்லாத்துக்கும் அது கிடைக்கிறது இல்லையும். பெரும்பாலும் அது ஒரு போனபடி திருப்பி ரிட்டர்ன் ஆகுறது ரொம்ப குறைச்சல். ஏதோ ஒரு 1000த்துல 10,000த்துல ஒருத்தர் அந்த மாதிரி அந்த உள்ள போயிட்டு மறுபடியும் திருப்பி அந்த மனசு இயங்க ஆரம்பிச்சு எந்திரிச்சு கொஞ்சம் சில வார்த்தைகளை சொல்லிட்டு சிலர் கண்டினியூ இருப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு கூட இருக்கலாம், சில வருஷத்துக்கு கூட இருக்கலாம். சிலர் வந்து கொஞ்ச நேரம் இருந்துட்டு மறுபடியும் அமைதியா இருந்துப்பாங்க. அப்படி சில இடங்கள்ல நடக்குதுங்க, அந்த மாதிரி நடக்குது. அப்படிங்கும்போது என்னன்னா அந்த நர்வஸ் சிஸ்டம் வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மறுபடியும் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி அப்படியே இதயம் வேலை செய்ய ஆரம்பிக்கும், நுரையீரல் கொஞ்ச நேரம் எல்லாம் ஆஃப் ஆயிடுது. அதில் சில சமயம் பார்த்தீங்கன்னா மெடிக்கலா கூட சில சமயம் கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கும். ஆனா சில சமயம் நடக்கூடிய உண்மைகள் நம்ம ஏற்றுத்தான் வாழ்க்கை. இன்னொரு கேள்விங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்கய்யா. ஐயா கேளுங்கய்யா. வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க. சில ஏரியால வந்து சில ஆக்சிடென்ட் ஏரியா இருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல மட்டும் நிறைய மரணம் நடக்குது இல்லைங்களா? அந்த ஒரு ஏரியால மட்டும் நிறைய ஆக்சிடென்ட் டெத் ஆகுது. இதுக்கு காரணம் வந்து அங்க இருக்கிற சோல் அட்டாச்மெண்டா இல்ல அதுக்குண்டான காரணம் கொஞ்சம் கேட்டு சரி பரவாயில்ல. நீங்க சொல்றது மாதிரிங்க ஒரு வேளை அந்த இடத்துல இறந்த அந்த ஆன்மாக்களுடைய ஒரு தாக்கங்கள் அதிகமா இருக்கலாம். அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகும்போது அந்த இடத்துல அப்படி ஒரு உணர்வுகள்ல கொஞ்சம் வித்தியாசம் ஏற்படலாம். அது கொஞ்சம் இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா பெரும்பாலும் எல்லா ஆன்மாக்களும் எல்லாரையும் அடைவதில்லை.
அந்தந்த குணத்தை உடையவரோடு தான் அந்தந்த ஆன்மாக்கள் போய் சேருதுங்க. அதே வழியில 1000 பேர் போயிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஆனா யாராவது ஒருத்தருக்கு மட்டும் அது அட்டாச் ஆகும். ஏன்னா அங்க அவங்களுடைய குணமும் இந்த ஆன்மாவுடைய குணமும் ஒன்னா இருக்கிற இடத்துல மட்டும்தான் அது அட்டாச் ஆகும். அப்புறம் இன்னொன்று, இப்ப சில பகுதிகள், ஒரு பஸ்ல போறோம், கார்ல போறோம், ஒரு வளைவான பகுதி இருக்குது, அதுல கொஞ்சம் வேகமா போறோம், அதுல யார் வந்தாலும் அந்த இடத்துல வேகமா போற மாதிரி அமைப்பு இருக்குது, ஒரு ஆக்சிடென்ட் அடிக்கடி ஆகிட்டே இருக்குது. பட் இதெல்லாம் கொஞ்சம் நம்ம வந்து இன்றைக்கு மனிதன் ஒரு சிந்தனை ஆற்றல் மிக்க மனிதன் அதை தவறுகிறதுக்கான முயற்சி பண்ணலாம். அந்த இடத்துல போகும்போது கொஞ்சம் மெதுவா போறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி, ஏன்னா இது ஆக்சிடென்ட் அடிக்கடி ஆகுதுன்னு தெரியுது. நீங்க சொல்ற மாதிரி அதுல வந்து அங்க வந்து ஒரு நெகட்டிவ் சோல்ஸ் அதனுடைய ஒரு இன்டியூஸ்மெண்ட் இருக்கலாம். ஆனாலும் எத்தனை சோல்ஸ் இருந்தாலும் வாழ்கின்ற மனிதனுடைய ஆன்மாதான் பலம் பெற்றது. வாழ்கின்ற மனிதன் அங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து இனிமேல் இந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடக்கக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டு, அதற்கு தக்கபடி அந்த இடத்துல ஒரு போற வண்டிகள் மெதுவா போற மாதிரியோ அல்லது நிறுத்தி போற மாதிரி ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணனா கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு மாற்றத்தை கொடுக்க முடியும். வாழ்கின்ற ஆன்மாக்கள், அந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், உயிரோடு இருக்கிற மனிதன் ஒரு நல்ல முடிவு எடுக்கின்ற போது ஏற்கனவே இறந்த ஆன்மாக்கள் அது என்னதான் இருந்தாலும் அதனுடைய பலம் குறைஞ்சு போயிடும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அடுத்த அன்பராக மணிமேகலை அவர்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா, கேளுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்கம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஆக்சுவலா வந்து இந்த சோல் அட்டாச்மெண்ட் சொல்லும் போது எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இதுல வந்து இப்போ எங்க அப்பா வந்து ஆக்சுவலா ஒரு லாஸ்ட் 5 வருடமா வந்து பெட்ரிடனா இருக்காங்க. நாங்க எல்லா டாக்டர்ஸ் எல்லாத்தையுமே காட்டினோம், ஒண்ணுமே இஷ்யூ இல்லை, டிசீஸ் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்ப ரீசெண்டா எங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து ஒரு 2 பேர் வந்து பார்க்க வந்தாங்க. அப்ப அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி சோல் வந்து அட்டாச் ஆகிருக்குது, அதனாலதான் இந்த பிரச்சனை வருது, நீங்க வந்து அந்த சோலை டிட்டாச் பண்றதுக்கு ஏதாவது சம்பிரதாயம் இருக்குது, அதை செஞ்சுட்டீங்கன்னா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எங்களுக்கு வந்து அதுல உடன்பாடு இல்லை. இந்த மாதிரி சோல் டிட்டாச் பண்றதுக்கு சம்பிரதாயங்கள் அப்படின்னு எதுவும் இருக்குங்களாயா? என்ன இருக்கும் உங்கள்கிட்ட கேள்வி. இப்போ அப்பாவுக்கு என்ன வயசு இருக்குமா? அப்பாவுக்கு 77 77. வந்து அவங்க வந்து பெட்ரிடனா இருக்காங்களா எப்படி? பெட்ரிடனா இருக்காங்க, எல்லாமே தெரியுது, நினைவுகள் எல்லாமே இருக்குது, நல்லா ரியாக்ட் பண்றாங்க. ஆனா வந்து கொஞ்சம் அரகண்டா பிஹேவ் பண்றாங்க, அது ஒண்ணு இருக்குது அவங்கள்ட்ட. அது வந்து அவங்க வாழ்ற காலத்துல அந்த மாதிரியான பிஹேவியர் கிடையாது. ஆனா இப்ப அந்த மாதிரி பிஹேவ் பண்றாங்க, கொஞ்சம் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி இருக்காங்க. மற்றபடி வேற எந்த இதுவும் இல்லைங்க. 5 இயர்ஸா வந்து பெட்ரிடனா தான் இருக்காங்க. சரி 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 சரி. என்ன நீங்க வந்து ஒரு தாய் தந்தை அப்படின்றதுனால அந்த கடைசி காலத்துல சில சமயம் வந்து அவங்களுக்கு அந்த சிஸ்டம்ஸ் எல்லாம் சரியா வேலை செய்யாதனால ஒரு மயக்க நிலைக்கு வந்துடும். வரும்போது அவங்களுக்கு நம்ம சொல்றது நல்லதா கெட்டதான் தெரியாம இருக்கும். அப்படி கூட சில சமயம் வரலாமா? நல்ல நீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்க செய்ய வேண்டிய அந்த பணிவிடைகள் கடமைகளை நல்லா நீங்க செஞ்சுட்டு வாங்க. அதே சமயத்தில் நீங்க நல்லா வாழ்த்திட்டு வாங்க. அந்த ஆன்மா வந்து கடைசியில நல்ல ஒரு அமைதியான முறையில இருந்து பிரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லி நல்ல மனதுக்குள்ள நல்ல ஒரு வாழ்த்திட்டு வாங்கம்மா. ஏன்னா அவங்களுக்கே தெரியாது, அவங்க வந்து ஒரு வயலண்டா இருக்கிறது அவங்களுக்கே தெரியாது. நீங்க சொல்ற மாதிரி பெரும்பாலும் வந்து அந்த ஏற்கனவே வயதான நிலையில இன்னொரு சோல் வந்து அட்டாச் ஆகிருக்குதா இல்லையா, அது வந்து ஒரு சந்தேகம் புரியுதுமா. ஏன்னா இயற்கையா வந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பதிவு இருக்கும், அதை வெளிப்படுத்த மாட்டாங்க, அப்படி உள்ள அடங்கி இருக்கும். ஏன்னா அது வெளிப்படுத்தாம வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் தைரியம் இருக்கிறதுனால, பவர் இருக்கிறதுனால செஞ்சுட்டு இருப்பாங்க. இப்போ வயதாகி தொய்வான நிலையில இருக்கிறதுனால அவங்களுக்குள்ள இருக்கிற சில பதிவு அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாம சில சமயம் வயலண்டா பிஹேவ் பண்ற மாதிரி இருக்கும். நீ நல்ல ஒரு மனதார வாழ்த்திட்டு வாங்க. அப்புறம் அவங்க நல்ல நினைவோடு இருக்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் பக்குவமா சொல்லி அந்த ஒரு வயலண்ட் ஸ்டேஜ் இல்லாத மாதிரி நீங்க அமைதியா இருப்பா, நாங்க தான் கூட இருக்கோம், உங்களுக்கு எல்லாம் வேணுங்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இது மாதிரி இப்போ சில சமயம் நீங்க இப்படி கொஞ்சம் கோபமா இருக்கிற மாதிரி தெரியுது, அதனால என்ன, நீங்க அமைதியா இருங்க, நாங்க உங்களுக்கு வேணுங்கிற எல்லா வசதியும் நாங்க பார்த்துக்கிறோம், செஞ்சுக்கிறோம், நீங்க நல்லா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி அந்த ஆன்மா சந்தோஷப்படக்கூடிய வகையில நீங்க உங்களுடைய ஏதாவது செயல்பாடுகளை வச்சுக்கோங்க. அதே சமயத்துல நீங்க தவம் பண்ணும் போது செய்யும் போதும் அப்பா வாழ்த்தும் போதும்
இந்த ஆன்மா கடைசி காலத்துல நல்ல ஒரு அமைதியாக இருந்து அது இறைவனை நோக்கி பயணத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி நீங்க நல்ல மனசுக்குள்ள நல்ல வாழ்த்திட்டு வாங்க. அது ஒரு வயலண்ட் இதுக்கு வரக்கூடாது. அது எப்போ வருது, இது ஒரு மயக்க நிலை வந்து அந்த பழைய பதிவுகள் ஏதாவது வெளிப்படும் போது அப்படி வரும். அது புதுசா சோல் அட்டாச் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது. அது ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் இருக்குது. இது கொஞ்சம் எனர்ஜி குறையும் போது அந்த மாதிரி சில சமயம் இருக்கலாம். நீங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் அந்த ஆன்மாவுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில, மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையில இன்னும் கொஞ்சம் ஏதாவது செயல்பாடுகள் கூட்டிக்கிறதுக்கு என்ன வாய்ப்புன்னு சொல்லி பாருங்க. வாழ்த்திட்டு வாங்க, நல்ல மனதார வாழ்த்திட்டு வாங்க. அந்த போ அது மாற்றங்கள் வரும். வாழ்க்கை வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. வாழ்த்திட்டு இருக்கோம் ஐயா. நம்ம நீங்க சொன்ன மாதிரி எப்பவுமே வாழ்த்துறோம், எல்லாமே பண்றோம். இதுக்கு என்ன ரீசன், இன்னொரு ரீசன் சொல்றாங்கன்னா, ஒரு 2-3 இயர்ஸ் பிஃபோர் வந்து அவங்க அப்பா வந்து வெளியில போகையில விழுந்துட்டாங்க, ஒரு இடத்துல விழுந்துட்டாங்க. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரியான நடமாட்டங்கள்லாம் நிறைய இருந்ததுனால அங்கிருந்து அட்டாச் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லி பண்றாங்கய்யா. நீங்க சொன்ன மாதிரி டாக்டர்ஸ் காட்டிட்டோம், ஒரு எதுவுமே இல்லை அப்படிங்கறதுனால ரெகுலரா நம்ம வாழ்த்திட்டு தான் வரோம். நீங்களும் கொஞ்சம் நல்லா வாழ்த்திட்டு வாங்க. நீங்க நல்லா தவம் பண்ணி நீங்க வாழ்த்தும் போது அப்படியே சொல்ற மாதிரி ஒரு அட்டாச்மெண்ட் இருந்தா கூட அது போயிடும். நீங்க நல்லா வாழ்த்தும் போது வாழ்த்துங்க, நல்ல பாசஸ் கொடுங்க. அப்படி நல்ல வாழ்த்தி பாசஸ் கொடுத்து பெரும்பாலும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி வந்தாலும் கூட அது ஒரு பொருந்தா நிலையில போயிடும். அவருக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு அன்பு, ஒரு வேகம் வந்துச்சு அப்படின்னாக்கா அப்படி இருந்தாலும் கூட அது போயிடும். நன்றிங்க. வாழ்க வளமுடன். நிறைவான அன்பராக செல்வி அவர்கள். வாழ்க வளமுடன்மா. ஐயா வணக்கம். வாழ்க வளமுடன்யா. வாழ்க வளமுடன். வாழ்க்கை சொல்லுங்க ஐயா. எங்க அப்பா கூட பிறந்தவங்க வந்து மொத்தம் 7 பேருங்கயா. எங்களுக்கு வந்து இப்ப கடைசி சித்தப்பா வந்து சமீபத்துல வந்து அவங்க பையன் ஃபர்ஸ்ட்ல டெத் ஆனாங்கயா. அடுத்தது அவங்க மனைவிங்கயா. அவங்க மனைவி டெத் ஆகி ஒரு 3 இயர்ஸ் கழிச்சு அவங்க பையன் 35 வயசுல டெத் ஆயிட்டாங்கயா. அந்த பையன் டெத் ஆகி ஒரு 3 மாசம் ஆனோடனே இவரு டெத் ஆயிட்டாருங்க. அவரு டெத் ஆகி ஒரு 2 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. அவருக்கு வந்து வீடு இருக்குங்க. இப்ப வந்து அந்த சொத்தை உரிமை இன்னொரு சித்தப்பாட்டு பையனா அவருக்கு கடைசி கால சம்பிரதாயம் சாங்கி எல்லாமே செஞ்சாங்க. இப்ப அவங்க 4 பேர்த்தினுடைய ஆன்மா வந்து என்னங்க ஆகும்? இல்ல, ஒவ்வொருத்தரும் அவங்க வந்து அந்த இறப்பு சமயத்துல அந்த உயிர் தொடர்புல யாரு இருந்தாங்களோ அப்படியே அட்டாச் ஆகிருப்பாங்க. சரிங்க. யாரு வந்தாங்களோ அவங்க வந்து இப்ப ஒண்ணு இப்ப சொத்து போய் சேர்ந்தது ஒரு கணக்கு தான். ஆனா அங்கதான் போய் சேரணும் அவசியம் இல்லை. சரிங்க. அதை விட இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்சவங்க, அதே நல்ல அவங்களுடைய குணத்தை ஒத்து இருக்கக்கூடியவங்க, அவங்களும் சொந்தக்காரங்க தான், ரத்த வழி தொடர்பு இருக்கக்கூடியவங்க, அங்க கூட போய் அட்டாச் ஆகலாம். சொத்து போறது வந்து நம்முடைய வெளிப்புறமா இருக்கக்கூடிய ஒரு சம்பிரதாய கணக்கு. அங்கதான் போகணும்னு இல்லை, இன்னும் வேற யாராவது இன்னும் கூட நல்ல அவங்களுக்கு பிடிச்சவங்க, அவங்களுக்கு ஒத்துக்கூடிய குணம், வாழ்ற காலத்துல அவங்களோட கொஞ்சம் நல்ல சுமூகமான உறவு வச்சிருந்தாங்க அப்படின்னா கூட அப்படி கூட போய் அவங்க சேர்ந்து இருக்கலாம். சரிங்க. அந்த ஒருத்தர் வந்து சொத்து யார் அனுபவிக்கிறாங்களோ அவங்களுடைய வினைப்பதிவுகளை அவங்கதான் ஏத்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. வெளியே நம்ம சொல்றோம். சரிங்க. என்னன்னா நமக்கு இது கரெக்டா தெரியாது இல்ல, யாருக்கிட்ட எவ்வளவு போகுதுன்னு தெரியாது. இன்னொன்னு வந்து எல்லாருமே சொத்து வேணும்னு நினைப்பாங்க, எல்லாம் பதிவு வேணும்னு நினைக்க மாட்டாங்க. ஆமாங்க, சொத்து வேணும்னு நினைக்கிறாங்க, பதிவு வேண்டாம் நினைக்கிறாங்க. அதுக்காக பெரியவங்க சொல்லி வச்சு நீங்க வந்து சொத்து வருதோ இல்லையோ பதிவு வந்துருங்க. சரிங்க. பதிவு வந்துடும். அது முடிஞ்ச வரைக்கும் அத ஏத்துக்கிறது நல்லது. அதாவது ஏன்னா அந்த இறந்த ஆன்மாவுக்கு வேற முடிவு எடுக்க முடியாது, அது விலகி போக முடியாது. வாழ்கின்ற ஆன்மாக்கள் தான் அதை நம்ம ஏத்துக்கணும். அதனால வந்து இப்ப நமக்கு சொத்தை பங்கு போடுறதை விட நம்ம வந்து அந்த ஆன்மா எங்கிட்ட வரட்டும் அப்படின்னு நம்ம நினைச்சு நம்மளால முடிஞ்சு நம்ம செய்யலாம். ஏன்னா அப்பதான் நாளைக்கு இந்த நம்ம ஆன்மா இன்னொருத்தர் ஏத்துக்குவாங்க. நம்ம எப்ப வந்து மற்றவங்களுக்கு உதவி செய்யறோமோ அப்பதான் மற்றவங்களுடைய உதவி நமக்கு கிடைக்கும். அதனால வாழ்கின்ற நம்ம வந்து நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நம்முடைய இரத்த தொடர்புடையவங்க, அவங்களுடைய வந்து நம்ம ஏத்துக்கிறதுல ஒரு தவறும் கிடையாது. அதை ஏத்துக்க வேண்டியது நம்முடைய கடமை. அதுக்கு பின்னாடி நம்ம இது இவ்வளவு நல்ல மனசு இருக்கும்போது நாளைக்கு நம்முடைய ஆன்மா இதே மாதிரி நம்முடைய வாரிசுகளோட அத்தோட ஒரு நல்ல மனசு. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே